ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் 1.5 மாதத்துக்கு முன்னாடி நடந்த கண்காட்சி என்ன கண்காட்சி தெரியுமா? பழைய சோறு கண்காட்சி. பழைய சோறுக்காக 2 நாட்கள் ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய பண்பாட்டு கூறுகள் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரி, அதனுடைய குடல் இரைப்பை நிறுவனர்கள் சேர்ந்து நடத்திய ஒரு கண்காட்சி, பழைய சோறு கண்காட்சி. 2 நாட்கள் கூட்டம் அலைமோதி பல்வேறு மருத்துவர்களும் சென்று பார்த்து பல ஊடகங்கள் அதனுடைய மருத்துவ கூறுகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவில் அது ஒரு கண்காட்சி நடந்தது. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த நிகழ்ச்சி குறித்த ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகளை பார்க்க பார்க்க அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. 15 வருடத்துக்கு முன்னாடி நான் பழைய சோறை பற்றி பேசும் பொழுதும், அப்புறம் ஒரு 10-12 வருடத்துக்கு முன்னாடி 6ஆம் திணையில் பழைய சோறை பற்றி எழுதும் போதும், அப்போது சில விமர்சனங்கள் வந்தபோதும் சற்று மனத்தொய்வு வருவது உண்டு. என்ன அப்படிலாம் எழுதியிருக்கீங்க, அப்படிலாம் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பா அப்படின்னு கேட்டவர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு பழைய சோறுக்காக ஒரு மருத்துவ வல்லுநர்கள் ஒரு கண்காட்சி நடத்துகிறார்கள் என்கும்போது இந்த உலகம், இந்த உலகத்தின் அறிஞர்கள், உலகத்தின் நலம் மீது அக்கறை கொண்டவர்கள் எல்லோரும் இன்றைக்கு மரபுசார் உணவுகளை நோக்கி திரும்பி பார்க்கிறார்கள் என்கிற ஒரு மாபெரும் நிறைவு மனதுக்கு நடந்துச்சு. அப்படி என்ன பழைய சோறில் இருக்குது? நமக்கு சாதாரணமாக நாங்கள்லாம் சிறு பிள்ளையில் இருக்கும்போது எனக்கு நினைவில் இருக்கிறது, இரவு சாப்பாடு என்றால் அது என்னென்னா மத்தியான சாப்பாடோட மீதி. அப்படி தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இன்றைக்கி ஆனால் அப்படி இல்லை. இன்றைக்கி நகர்ப்புறத்தில் சென்னை மாதிரியான இடத்துல இரவு சாப்பாடுக்கு எனவே ஒரு மிகப்பெரிய வணிகம் சுற்றி கொண்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. நைட்டில் சாப்பாடு வேணும் என்னன்னு கேட்டால் என்ன பண்ணியிருக்க, மத்தியானம் வச்சாதானா, அப்போ நான் ஆர்டர் போட்டுக்கிறேன். அப்படி ஒரு அலைபேசியை எடுத்து அடுத்த 20 நிமிஷத்தில் தனக்கு வேண்டிய ஒரு உணவை வரவழைத்து கொள்ளக்கூடிய ஒரு உலகமாக இன்றைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது. எனக்கு தெரியும் இங்கேயும் அது மாதிரியான வளர்ச்சியை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருப்போம். ஸ்விக்கி, சொமேட்டோ இப்படியான நிறுவனங்கள் ஆரம்பத்தில் அவங்கெல்லாம் வந்தப்போ எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது, அவர்களை பற்றி ஒரு ஹிண்டுவில் ஒரு பெரிய ஆர்டிக்கல் வந்துச்சு. ஹிண்டுவா எக்கனாமிக் டைம்ஸான்னு தெரியல, அதில் ஒரு ஆர்டிக்கல், ஒரு சீன நிறுவனம் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் அதில் முதலீடு செய்வதாக எழுதியிருந்தாங்க. நான் நினச்சேன், ராத்திரி சாப்பாடை கொண்டு வீட்டில் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு 600 கோடி ரூபா கொடுக்குறாங்களா, என்னடா அவங்க பண்ணிட போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கு அவர்கள் வளர்ந்திருக்கிற விதம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இரவில் அவர்கள் உணவு கொடுக்கறது, இரவு மட்டும் இல்லை, பகலில், காலையில், இளங்காலையில், பின்னிரவில், எந்த நேரத்தின் வேணாலும் உணவை கொடுக்கக்கூடிய அளவில் வளர்ந்திருக்கும் விதத்தை பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வணிக கண்ணிகள் அவ்வளவு பயமுறுத்தலாக எனக்கு தோன்றுகிறது. சரி, ராத்திரியில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா ஆர்டர் பண்ணும்போது பார்த்து இது எனக்கு, என் உடம்புக்கு, எனக்கு சுகருக்கு என்னது, எனக்கு ரத்த கொதிப்புக்கு என்ன இருக்குது, இல்லை நான் எடை கூட இருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி உணவை ஆர்டர் பண்ணுறாங்க. அவர்கள் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் விருந்து உணவுகள். இரவு நம்ம ஒரு காலத்தில் நம்ம சாப்பிட்டது மத்தியானத்தினுடைய மீதியாக இருந்த காலம் மாறி எனக்கு பிடித்த விருந்து உணவை நான் எனக்கு கையில் பரிமாறக்கூடிய அளவில் அடுத்த கணத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அது மாதிரியான நிறுவனங்கள் உருவாக்கிட்டாங்க. அவன் ஆர்டர் பண்ணதெல்லாம் ஸ்பகெட்டி போடவா, பாஸ்தா வாங்கவா, கிராவியோலா பாஸ்தா வாங்கவா, இல்லை நூடுல் வாங்கவா, இல்லைன்னா எனக்கு பிடித்த மிட் நைட் பிரியாணியை நான் வாங்கி சாப்பிடவா, எந்த நேரத்திலும் இதை வாங்கி சாப்பிடவா என்கிற ஒரு நேரத்தை நோக்கி தான் நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு சிக்கல் எப்படி உருவாகிறது என்றால், முன்பெல்லாம் வயோதிகத்தில் மட்டுமே வரக்கூடிய நோய்கள் என்று பார்த்திருந்த அத்தனை தொற்றா வாழ்வியல் நோய்களும் இன்றைக்கு இளைஞர்களுக்கும் 25 to 45 வயதுக்குள்ளாக இருக்கக்கூடிய ப்ரொடக்டிவ் ஏஜ் ஸ்பேன் வாங்க, அவர்களால் தான் சமூகத்தில் மாற்றம் கிடைக்கும், அவர்களால் தான் வீட்டில் ஏற்றம் கிடைக்கும், அந்த வயதினரால் தான் ஒரு பெருமாற்றங்களை எல்லா இடத்திலும் கொண்டு வர முடியும். அது தொழில் முறைகள்லையோ இல்லை சமூகத்தின் மாற்றங்களோ எல்லாமே அந்த வயதினரால் தான் மிகப்பெரிய அளவில் கொடுக்க முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த வயோதினர்கள் அவ்வளவு பேருக்கும் இன்னைக்கு இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களின் சவால்கள் முன்னாடி உட்கார்ந்துருக்கு. 25 வயசில் சர்க்கரை வியாதி, 30 வயதில் இரத்த கொதிப்பு, 40களை தொடும்போது பார்க்கக்கூடிய சோதனைகளில் புற்று இருக்குமோ என்கிற ஒரு பயம், இப்படியான மக்களினுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருக்கிறது. இது ஏன் நாங்கள் நிறைய நேரங்களில் எங்களுடைய
நான் திட்டக்குழுவில் இருக்கிறதுனால நிறைய எண்களை பார்த்து கொண்டே இருப்போம். இந்த நம்பர்லாம் பார்க்கும்போது ஏன் இவ்வளவு கூடுது, புற்றுநோய்கள் கூடிக்கிட்டே இருக்கு, எங்கே பார்த்தாலும் அதை பற்றி பேசுகிறாங்களே, நான் இந்த எண்கள் கூடிக்கொண்டே இருக்கிறதே, உண்மையிலேயே நோய் கூடுதா இல்லை என்றால் இப்பொழுது அந்த நோய் கணிப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ந்து இருக்கிறதுனால ஏர்லி டயக்னோசிஸ்னால அந்த நம்பர் கூடுதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவர்கள்ட்ட பல பேரிடம் கேட்ட போதும் கிடைக்கிற செய்தி என்னன்னா, நோய் கணிப்பு முன்னாடி வந்திருக்கிறதுனால மட்டும் எண்கள் அதிகமாக தெரியல, நோயே கூடியிருக்கிறது, இளம் வயதில் வரக்கூடிய நோய் கூடியிருக்கிறது, இளம் வயதில் வரக்கூடிய புற்றுநோய் கூடியிருக்கிறது. பெரும்பாலான இடங்களில் முன்பெல்லாம் இதெல்லாம் இந்தியாவில் அதிகம் வராது, நம்முடைய உணவு கலாச்சாரத்தில் நம்மலாம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றோண்டா, நம்மலாம் தால் கடுக்கா சாப்பிட்றோண்டா, அதெல்லாம் மஞ்சத்தூள் ரெகுலராக சேர்க்குறோம், ரெகுலராக நம்ம சாப்பிட்ற உணவுகளில் பல்வேறு மணமூட்டிகள் இருக்குது, அதனால் நமக்கு இயல்பிலேயே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது அப்படின்னு பெருமிதம் பேசி கொண்டிருந்த காலம் உண்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி, நான் உள்பட. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர் சொல்லுவாங்க. ப்ராஸ்டேட் கிளாண்டுங்கிறது ஆண்களுக்கு மட்டும் பிளாடர், அதாவது சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன வாதாங்கொட்டை அளவில் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட், ப்ராஸ்டேட் கிளாண்ட். உடலுறவின் போது விந்துவை பீச்சி அடிப்பதற்காக பயன்படுகிற ஒரு உறுப்பு அது. அந்த ப்ராஸ்டேட் தான் அந்த எஜாக்குலேஷனை செய்யக்கூடிய ஒரு தன்மை உள்ள கிளாண்ட். முதுமையில் எல்லாருக்கும் அது சற்று பெரிதாகும். அதை ஒரு சின்ன லெவலில் கொஞ்சம் பெருசானா ஒருவேளை ராத்திரி ஒரு தடவை 2 தடவை யூரின் போகிற தன்மை வரும். அதை பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ட்ரோஃபிமாங்க. அது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை, எந்த சிக்கலும் வராது. ஆனால் இன்றைக்கு இந்த பினைன் ப்ராஸ்டேட் ஒரு கேன்சர் ப்ராஸ்டேட்டாக வரக்கூடிய மாற்றம் கொஞ்சம் அதிகமாக இங்கே நிகழ துவங்கி இருக்கிறது. நான் இங்கே சித்த மருத்துவ கல்லூரியில் படித்து கொண்டிருந்த காலத்தில் அதெல்லாம் வெஸ்டர்ன் வேர்ல்டில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மேற்கத்தியர்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராஸ்டேட் கேன்சர்லாம் வரும், இங்கெல்லாம் அப்படிலாம் இன்சிடென்ட்ஸ் ரொம்ப 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 கம்மி சார் அப்படின்னு படிச்சிருக்கோம். ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருந்தது வாயில் புகை பிடிக்கிறதுனாலையும் பாக்கு போடுறதுனாலையும் வரக்கூடிய வாய்ப்புற்று தான் நிறைய இருந்துச்சு. இன்றைக்கு ஆண்களுக்கு அதிகம் வரக்கூடிய புற்றுநோய்களில் முதலாவது உணவு குழலினுடைய முடிவும் இரைப்பை சந்திக்கக்கூடிய அந்த லோயர் ஈசோஃபேகஸ், லோயர் 1/3 ஆஃப் ஈசோஃபேகஸும் இரைப்பையும் சந்திக்கக்கூடிய இடத்தில் வரக்கூடிய புற்று ஆண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் அதிகம் இருக்கிறது. மது அருந்தாத புகை பிடிக்காத ஆண்களிலும் 50களில் நிறைய பேருக்கு இந்த புற்றுநோய் கூடுகிறது. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் ரொம்ப அதிகமாக முன்னாடி இருந்தது கருப்பையினுடைய கழுத்து பகுதியில் வரக்கூடிய சர்விக்ஸ் கேன்சர். ஆனால் இன்றைக்கு அதை முந்தி அடித்து விட்டு மார்பக புற்றுநோய் மிக அதிக அளவில் வரக்கூடிய தன்மை இருக்கிறது. பெண்களுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களில் 27% மார்பக புற்றுநோய். முன்னாடி மார்பக புற்றுநோய் அப்படின்னா அது திருமணம் ஆகாமல் குழந்தை பேருக்கான வாய்ப்பு இல்லாமல் குழந்தை பெற்றுக்கொள்ளாத பாலூட்டாத மகளிரினுடைய முதுமையில் மட்டும்தான் மார்பக புற்றுநோய் வரும் என்று படித்தோம். நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ் அப்படின்னு படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த புற்றுநோயினுடைய புள்ளி விவரங்களை கொடுக்கக்கூடிய நேஷ்னல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி அதை எடுத்து பார்த்தோன்னா பாலூட்டி கொண்டிருக்கிற மகளிரில் நிறைய பேருக்கு மார்பக புற்றுநோய் வந்திருக்கிறது. ஏன் இப்படிலாம் மாறிட்டே இருக்கு? குடலில் புற்றுநோய் வருதுங்கிறீங்க, ஆண்களுக்கு வரக்கூடிய ப்ராஸ்டேட் கிளாண்ட் புற்றுநோய் வருது, பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் முன்னை விட கூடியிருக்கு. இந்த மார்பக புற்றுநோயை ஆராய்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய மார்பக புற்றுநோய்க்கான ஒரு மருத்துவர்களின் கூட்டத்தில் ஒரு முறை அவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அவர்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு மூத்த புற்றுநோய் மருத்துவர் அவர் சொல்கிறார், சார் நீங்கள் எல்லாம் ஒன்லி பிரஸ்ட் கேன்சரை பார்க்குறீங்க, சத்தம் இல்லாமல் இங்கே கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இன்னொரு பெண்களுக்கான புற்றுநோய்ங்கிறது சினைப்பையில் வரக்கூடிய ஒவேரியன் கேன்சர் கூடுது, அதை தடுக்கிறதுக்கு அதையும் உடனடியாக முதலேயே கண்டுபிடிச்சு சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகளை பாருங்கள் என்று அவர் ஒரு புள்ளிவிவரத்தை எடுத்து காட்டுறார்.
அச்சமாக இருக்கிறது நண்பர்களே, உண்மையிலேயே அச்சமாக இருக்கிறது. ஒரு 50-55 வயதுக்கு மேலே போய் ஒரு மருத்துவ பரிசோதனை செய்யணும்னா அந்த ரிசல்ட் வர்றதுக்குள்ளே படபடப்பாகுது. ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது நம்பர் மாறி இருக்கு, ஏதாவது சொல்லிடுவாங்களா, ஏதாவது நோய் இருக்குமா அப்படிங்கிற ஒரு காலத்திற்குள் மெல்ல 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 நுழைந்து கொண்டிருக்கிறோம். இந்தியா மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம். எல்லா துறையிலும் நாம் கோலோச்சு கொண்டிருக்கிறோம். எல்லா துறையினுடைய விற்பனர்களும் நம் தமிழர்களாக, இந்தியர்களாக எல்லா இடங்களிலிருந்தும் வராங்கங்கிறதுலாம் அவ்வளவு நிறைவு இருக்கிறது. ஆனால் ஆரோக்கியமாக நம் மனிதர்கள் இருக்கிறோமா, நம் மக்கள் இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்களில் பற்றாக்குறையோடு இருக்கிறோம். ஒரு காலத்தில் நமக்கு கம்யூனிகபிள் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய தொற்று நோய்கள் நம்முடைய அடிப்படை நம்ம ஆரோக்கியம் குறைவாக இருந்ததுக்கு நமக்கு ஊட்டச்சத்து குறைவாக இருந்துச்சு. இன்னைக்கு நம்மில் பல பேருக்கு அந்த ஊட்ட உணவுகள் சிறு வயதிலிருந்தே கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவசியமான தேவையான மருத்துவ குணமுடைய ஊட்ட உணவுகள் கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை. வெறும் எடையை கூட்டக்கூடிய, இல்லை என்றால் வெறுமன பசியை ஆற்றி வாய்க்கு ருசி கொடுக்கக்கூடிய உணவு தான் பெரும் சந்தையை பிடித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் இல்லாத உலகத்திலாம் நாம் இருந்தோன்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, நாம் முன்பு சாப்பிட்ட, நாம் ஒரு காலத்தில் சாப்பிட்ட எல்லா உணவுகளும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு உடல் நலத்துக்கு நன்மை பயப்பதாகவே இருந்து வந்திருக்கு. எத்தனை உணவுகள் நம்ம அப்படிலாம் சாப்பிட்டு சாப்பிட்டு வளர்ந்ததை இன்னைக்கு மொத்தமாக வழக்குழிந்து வைத்திருக்கிறோம். சாதாரணமாக எடுத்த கஞ்சி, இந்த கஞ்சிங்கிற வார்த்தையே நமக்கு ரொம்ப ஒரு ஏதோ கஞ்சிக்கு வழி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி, இந்த கீரையை சொல்லுவாங்கள்ல, கிள்ளுக்கீரைம்பாங்க. அது கிள்ளுக்கீரைன்னு சொல்லும்போதே அது என்னமோ ஒரு சாதாரணம், இல்லைன்னா அது ஒரு மிக தாழ்ந்தது. எப்படி கிள்ளுக்கீரைன்னு சொல்கிறோமோ, கஞ்சியும் அது கஞ்சிக்கு வழி இல்லாதவன், கஞ்சி என்றால் ஏதோ ஒரு மிக சாதாரணமானதாக நாம் நினைக்கிறோம். ஆனால் யோசித்து பார்த்தோம்னா எத்தனை கஞ்சியை நம்ம நல்லா கொண்டாடி சாப்பிட்டு இருக்கிறோம். என்னுடைய பேராசிரியர் இருந்தாங்க, டாக்டர் பிரேமான்னு, தஞ்சாவூரில் சித்த மருத்துவ பேராசிரியராக இருந்தாங்க. கஞ்சி என்றே ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க. நாஞ்சில் நாடன், நம்முடைய நாஞ்சில் நாட்டு உணவில் அவருடைய நாஞ்சில் நாடனுடைய அந்த புத்தகம் கஞ்சி, எத்தனை வகை கஞ்சிகளை அவர் விவரிக்கிறார். நம்ம இன்னைக்கு வீட்டில் எத்தனை பேர் ரெகுலராக கஞ்சி காய்ச்சி சாப்பிட்றோம்? எத்தனை வகையான கஞ்சிகள் நமக்கு மருத்துவ குணமோடு நம்ம இருந்திருக்கு, தினம் சாப்பிட்ருக்கோம். பழங்கஞ்சி, பழசு, பழையது, பழைய சோறு எல்லாமே அந்த நீராகாரம் இன்றைக்கு சொல்லக்கூடிய அத்தனையும் அந்த பழங்கஞ்சியில் உள்ளதான். அந்த ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி ஆசிரியர்கள் அவங்க அந்த பழையதை சொல்லும்போது அவங்க சொன்ன விவரங்களை மட்டும் சில விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நம் உடலுக்கு நமக்கு தெரிகிறது, புரதச்சத்து சாப்பிட்டா நல்லா எதிர்ப்பாற்றல் கொடுக்கும், நல்ல விட்டமின்கள், ஒவ்வொரு விட்டமின்களுக்கும் இது கண்ணுக்கு நல்லது, தோலுக்கு நல்லது, இதயத்துக்கு நல்லது, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நமக்காகவே உழைத்து கொண்டிருக்கிற நம் உடலுக்குள்ள நம்முடைய பல்வேறு விஷயங்கள், நோய் எதிர்ப்பாற்றலுக்கு, சர்க்கரையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறதுக்கு, புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கென்று நமக்குள்ளேயே ஒரு பெரும் கூட்டம் உழைத்து கொண்டிருக்கிறது. நம் குடலில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான் அந்த கூட்டம். அவற்றை பற்றி படிக்க படிக்க அவ்வளவு ஆச்சரியங்களை கொடுக்கிறது. நம்மாழ்வார் ஐயாவின் வழியில் வந்தவங்க நாங்கள்லாம். நம்மாழ்வார் ஐயா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீங்கள் போடுற உரமோ நீங்கள் போடக்கூடிய சத்தில் ஒன்றும் உன்னுடைய கொய்யாப்பழம் இவ்வளோ இனிப்பாக வரல, இந்த கதிரெல்லாம் இப்படி காய்ச்சி வரல, உனக்காகவே கீழே மண்புழுவும் நுண்ணுயிர்களும் அவ்வளவு கோடானு கோடி உயிரிகள் அவை வேலை செய்கிறதுனால தான் இத்தனை சத்தான உணவுகள் உனக்கு கொடுக்குதுன்னு. எப்படி மண்ணுக்குள்ளே கோடானு கோடி நுண்ணுயிரிகள் அந்த பழத்திற்காகவும் காய்க்காகவும் உழைத்து கொண்டிருக்கிறதோ, அதே மாதிரி நம் உடலின் நலத்துக்காக நம் குடலுக்குள் கோடானு கோடி உயிரிகள் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பிறந்தவுடன் தாய்ப்பால் குடிக்க கணத்திலிருந்து ஆரம்பித்து மரணம் வரை நம் குடலுக்குள் இருந்து நமக்காக உழைத்து கொண்டிருக்கிற நுண்ணுயிர்கள் தான் பல நோய்களுக்கு நமக்கு எதிர்ப்பாக அந்த நோய்கள் வராமல் காத்துக்கொள்கிறது. நம்முடைய உடலின் இனேட் இம்யூன் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கிருமி வந்ததுக்கப்புறம் தயார்படுத்தக்கூடிய ஒரு அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டமாக இருக்கும். ரெண்டுக்கும் ஆதி அத்தியாவசியமாக இருப்பது நம்ம குடலுக்கு இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள். அந்த நுண்ணுயிரிகளுக்கு நலம் பயக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் பழங்கஞ்சி. அந்த நுண்ணுயிரிகள் நலமாக இருக்கணும், அவர்கள் நல்ல காலனி ஃபார்ம் பண்ணி ரெடியாக இருக்கணும். அதனுடைய அந்த அறிவியலை பார்த்தாலே அவ்வளவு பிரமிப்பாக இருக்குது.
குடலினுடைய உள் சுவரில் ஒரு பெரிய கோட்டிங் மாதிரி அந்த நுண்ணுயிரிகள் காத்து கொண்டு இருக்கின்றன. அதற்கு ஆங்கிலத்தில் எழுதுகிறார்கள் பீஸ் கீப்பிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறான். ஒரு சண்டையில் சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு போர் வீரர்கள் போல நம் உடலுக்குள்ள கிருமிகளாலேயோ வேறு நச்சு பொருட்களாலேயோ நம் இரத்தத்திற்கும் சதைக்கும் உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது என்று பாதுகாப்பாக வரிசை கட்டி அவை நிற்கிறவான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இறைவன் படைப்பில், இயற்கையோட படைப்பில் குடலுக்குள்ள அவ்வளவு கோர்த்து அந்த பீஸ் கீப்பிங் ஆர்கானிசம் நிற்குது. அது எப்போது புண்படுகிறதோ, எப்போது அவை கோர்வை, அந்த கோர்வை சிதைகிறதோ அதை ஆங்கிலத்தில் லீக்கி கட் அப்படிங்கிறான். அந்த லீக்கி கட்னா அந்த இடைவெளி விட்ட உடனே அந்த இடத்தில் வெளியாக நச்சு பொருட்களும் உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத பல ஆன்டிஜென்ஸும் இரத்தத்தில் கலந்து நமக்கு நோயை உண்டாக்குறது. அப்போ எவ்வளவு முக்கியமான விஷயம். நம்ம அந்த குடலுக்கு உள்ள ஒட்டி இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்களை எவ்வளவு பாதுகாப்பாக நாம் பார்க்க வேண்டும். அதில் முதல் விதமாக இருக்கிறது அந்த பழங்கஞ்சி. அதற்காகத்தான் அதை பற்றி ஆய்ந்து அது எவ்வளவு நம்ம சாப்பிட்டோடனே சில பேர் மோஷன் போவாங்க. ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம், இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸும்பாங்க, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்பாங்க. சாப்பிட்டோடனே மோஷன் போகிறது ஐபிஎஸ்ன்னு, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இன்னொரு கண்டிஷன், அவசியமில்லாமல் குடலுக்குள் புண்படக்கூடியது தான் இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ், ஐபிடி இல்லைன்னா கிரான்ஸ் அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். சித்த மருத்துவத்தில் கிரகணியினுடைய வகைகளாக சொல்லுவோம். அப்படி கிரகணியாக, வயிற்றோட்டமாக, பெருங்கழிச்சலாக, சீதக்கழிச்சலாக, சாப்பிட்டவுடன் கழிச்சல் செய்யக்கூடிய விஷயமாக, அத்தனைக்கும் தடுக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது அந்த குடலுக்குள்ள இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள். அவற்றை பாதுகாக்கிறது பழங்கஞ்சி. இந்த பழங்கஞ்சிக்கு என்ன நம்ம ஒரு மிகப்பெரிய ப்ரிப்பரேஷனாக வேணும். சாதாரணமாக சோத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து அதை கரைச்சி, தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மோர் ஊற்றி, வெயில் வந்துருச்சு இனிமேல் அடுத்து நமக்கு ஆகஸ்ட் வரைக்கும் கொளுத்த போதான் போகுது வெயில், தினம் காலையில் ஒரு கப் பானம் அந்த பழங்கஞ்சியை சாப்பிடலாம். நம்ம பழது அப்படிம்பாங்க, சென்னை பகுதியில் பழது அப்படிம்பாங்க, நம்ம ஊரில் பழசு, நீராகாரம், பழங்கஞ்சி தினம் சாப்பிட வேண்டும் நண்பர்களே. மற்ற விட்டமின் மாத்திரை, மினரல் மாத்திரை எல்லாரும் போய் அமேசானில் போய் ஒமேகா 3 ஆர்டர் பண்ணலாமா சார், ஒமேகா 3 பொட்டாசியம் வாங்கிக்கலாமா சார், மெக்னீஷியம் வாங்கினா தசை வெளியெல்லாம் போகுமே, இப்படி ஒரு கூட்டம் நிறைய வாங்கிட்டு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. உங்கள் மருத்துவர் பரிந்துரைப்படி என்ன நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஊட்ட உணவுகள், மருந்துகள் வேணுமோ எடுத்துக்கலாம், மருத்துவரின் பரிந்துரைப்படி. ஆனால் அன்னாடம் வீட்டிலேயே நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு பழங்கஞ்சி அவ்வளவு நல்லது. கஞ்சிகளில் தலையாதது பழங்கஞ்சி. காய்ச்சல் இருந்ததுனா தான் சுடுகஞ்சி கொடுப்பாங்க. காய்ச்சல் அடிச்சதுன்னா, அந்த காலத்து காய்ச்சல் ஒரு சந்தோஷமாகத்தான் இருந்தது. அந்த காலத்தில் காய்ச்சல் வந்தால் முதல்ல ஸ்கூலுக்கு லீவ் போடலாம். 2 நாள் லீவ் போடுறதுக்கு அம்மா எழுதி கொடுப்பாங்க. as my son is suffering from fever, he is not able to come for next 2 days அப்படின்னு எழுதி கொடுத்து விட்டாங்கன்னா தலைமை ஆசிரியர் அதை ஏற்றுக்கொள்வார். அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். 2 நாள் பாய் விரித்து சுடுகஞ்சி கொடுப்பாங்க. சில நேரம் இட்லி கூட கிடைக்கும், தோசை கிடைக்கும். வீட்டில் உட்காந்து சந்தோஷமாக அனுப்பிச்சோம். ஆனால் இன்னைக்கு கஞ்சி அப்படி இல்லை. இன்னைக்கு காய்ச்சல் அப்படி வந்ததுன்னா பதறி போகிறோம். 2 நாளைக்கு மேலே காய்ச்சல் வந்தாலே எங்கள் பிளேட்லெட் குறைஞ்சிருமா, வெள்ளணுக்கள் கூடுதா, ஏதாவது வேற ஏதாவது சொல்லிட போகிறாமான்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பதம். டெங்கி வந்துருமா, வேறு ஏதாவது பெரிய தொற்றுகள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தோடு காய்ச்சல் பார்க்கப்படுகிறது. அந்த காலத்து காய்ச்சல் கூட அழகாக கவித்துவமாகத்தான் இருந்தது. அந்த காலத்து காய்ச்சலில் கிடைத்தது சுடுகஞ்சி, மற்ற நேரத்தில் எல்லாம் பழங்கஞ்சி சாப்பிட்டோம். இப்படி ஒரு எத்தனை சிறப்பான கஞ்சிகள். அதில் முக்கியமாக அகைன் வரதான் ஞாபகம் வர்றார், நாஞ்சில் நாடன் சார் தான், குறுந்தொட்டி கஞ்சி. நம்ம நாகர்கோவில் பகுதியில் ஒரு மகளிர் 7ஆம் மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா, காலில் நீரேத்தம் வரக்கூடாது அப்படின்னா குறுந்தொட்டி கஞ்சி செய்வாங்க. அந்த குறுந்தொட்டி வேர், அந்த குறுந்தொட்டி சின்ன செடியாக இருக்கும், அதனுடைய வேரை மட்டும் எடுத்து இந்த கஞ்சியோடு சேர்த்து காய்ச்சி, அந்த காய்ச்சி மறைந்த மூத்த மருத்துவர், ஆயுர்வேத மருத்துவர் மகாதேவன் சார் அவருடைய புத்தகத்தில் எழுதுவார். அந்த குறுந்தொட்டி கஞ்சி எவ்வளோ தூரம் நல்லது. காலில் வீக்கம் வந்துச்சுன்னா, நீரேத்தம் வந்துச்சுன்னா அந்த குறுந்தொட்டி கஞ்சியை கொடுப்பாங்க. ஆரைக்கீரை என்று உண்டு, புளியாரை வல்லாரை மாதிரி ஆரைக்கீரைங்கிறது. ஆரைக்குறை கீரை, ஊனாங்குடி, கொடுப்பை கீரை, இதெல்லாம் கஞ்சியில் சேர்த்து கஞ்சியாக காய்ச்சி அதை சாதத்தோடு சேர்த்து இதையும் போட்டு வேக வைப்பாங்க. அவ்வளோதான். அதை அந்த 8ஆம் மாதத்தில் ஒரு உணவாக
காலில் நீர் சுரப்பு இருக்கக்கூடாதுன்னு சேர்த்து எழுதுவார்கள். அப்படி நம் சமூகத்தில் நிறைய உணவுகள், அவ்வளவு சிறப்பான உணவுகள் நம்மோடு இருந்திருக்கிறது. அதெல்லாம் தொலைத்து விட்டு நம்ம புதிய உணவுகளுக்குள்ளே போகிறோம். புதிய உணவுகள் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் சாப்பிடக்கூடிய ஒரு விஷயத்திலும் நாம் சற்று அக்கறையோடு இதில் ஏதேனும் வணிகத்திற்காக வேறு பொருட்கள் சேர்க்கிறான்னு யோசிக்கணும். சர்க்கரை வேண்டாம் ரொம்ப நாளாக சொல்லி இப்போ சர்க்கரையை நிறைய பேர் நிறுத்தியிருக்காங்க. அடுத்த சர்க்கரைக்கு அடுத்த சாய்ஸாக எல்லாரும் யோசிக்கிறது வெல்லம், இல்லைன்னா கருப்பட்டி. அந்த வெல்லம் அந்த வெல்லம் நல்லா கரும்புலேருந்து தான் அந்த வெள்ளை சர்க்கரை வந்தது. சர்க்கரை வியாதிக்காரர்கள் எதையுமே எடுக்கக்கூடாது, கண்டிப்பாக அது வெல்லமோ கருப்பட்டியோ எதுவும் வேண்டாம். ஆனால் மற்ற குழந்தைகளுக்கு வீட்டில் பயன்படுத்துறதுக்குன்னு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த வெல்லத்திலும் தேவையே இல்லாமல் ஹைட்ரேஸ் சேர்த்து தான் அதை ப்ளீச் பண்ணுறாங்க. மண்டை வெல்லம்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். கொஞ்சம் உண்மையிலேயே கரும்பிலிருந்து எடுத்து நேரடி சர்க்கரைனா கண்ணங்கரேன்னு இருக்கணும், இல்லைன்னா காப்பி போடுற கலரில் கொக்கோ போடுற கலரில் இருந்தால் தான் அது ஒரு நல்ல வெல்லம். ஆனால் நமக்கு சந்தையில் கிடைக்கக்கூடிய அத்தனை வெல்லமும் பார்த்திங்கன்னா அந்த சோடியம் ஹைட்ரோசல்ஃபேட், ஹைட்ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹைட்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க, அது போட்டு ப்ளீச் பண்ணி தான் கொடுக்குறான். வெல்லம் தயாரிக்கக்கூடிய பல இடங்களில் நம்ம போய் பார்த்து கேட்டால் ஆர்கியூ பண்ணுவாங்க, இல்லை சார் அது போட்டால் தான் கரெக்டாக வரும். அப்படியெல்லாம் கிடையாது. ஆர்கானிக்காக வெல்லம் தயாரிக்கக்கூடிய இங்கே புளியங்குடியில் அந்தோணி சாமி கூட பண்ணுறாரு. அதில் அந்த ப்ரௌன் கலரில் கருமை நிறத்தில் நாம் வெல்லத்தை வாங்கி அதை பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு கொடுக்கணும், இனிப்பு தேவை கொஞ்சம் போல் வேணும், கொஞ்சமாக சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கு வேணும்னா அந்த வெல்லத்தை பயன்படுத்தலாம். கருப்பட்டியில் 80% மேலே வெள்ளை சர்க்கரையை கலப்படம் செய்கிறார்கள் என்பது ஆய்வில் தெரிய வருது. கருப்பட்டி 400 ரூபாய், இது 40 ரூபாய்க்கு கிடைக்குதுங்கிறதுனால சர்க்கரையை பாகிலேயே சேர்த்து பயன்படுத்தக்கூடிய ஒரு தன்மை பெரிய அளவில் இருக்குது. அப்போது நல்ல கருப்பட்டியை நேரடியாக அதன் பனை விவசாயிகளிடம் நேரடியாக வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் உருவாக்கணும். சந்தைக்குன்னு வரும்போது அதில் இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் வருது. நம்ம ஒரு இனிப்பு வேணுமா, ஒரு தேன், இல்லை என்றால் கருப்பட்டி, அப்படி ஒரு பழக்கத்தை சிறு வயதிலிருந்தே நம்ம கொடுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அப்படித்தான் நம் பழைய உணவுகள் இருந்துச்சு. இனிப்பு வெள்ளை சர்க்கரை 100-150 வருஷம். இந்த 150 வருஷத்தில் தான் வெள்ளை சர்க்கரை எப்போ எவ்வளவு சந்தையில் கூட ஆரம்பித்ததோ அதே அளவுக்கு நோய் கூட்டமும் கூடிக்கொண்டே இருக்கு. அது வந்ததுக்கப்புறம் தான் கூடுது. அப்போ அதை மொத்தமாக விளக்கணுங்கிற எப்போவாது எடுத்துக்கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. மொத்தமாக விளக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்கணும். பழைய உணவுகளில் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா அந்த கருப்பட்டி, இனிப்பு வேணும்னா கருப்பட்டியோ தேனோ எடுத்துக்கொள்வது தான் உசிதமான ஒரு விஷயமாக இருக்கும். நண்பர்களே, சுவை அடிப்படையில் தான் இன்னைக்கு எல்லா சந்தை பிடிக்க ஆரம்பிக்கிறதே சுவையை வைத்து தான். ஆனால் அந்த சுவை அடிப்படையில் தான் நம்மளுடைய உடல் இயக்கமே இருக்கிறது என்பது நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ எல்லாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தி சொல்வது சுவை அடிப்படையில் உங்கள் உணவை வைத்துக் கொள்ளுங்க. திரும்ப திரும்ப இப்போ வலியுறுத்தி சொல்றது இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளுங்க. இனிப்பு உப்பும் குறைத்து கசப்பையும் துவர்ப்பையும் கூட்டக்கூடிய ஒரு பழக்கத்தை இனிமேல் எடுத்துக்கொண்டாகணும். எந்த முன்னாடிலாம் அறுசுவை உணவு ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடியும் மருத்துவ குணம் இருக்கு. ஆனால் 40 தாண்டுகிறோம் என்றாலே இனிப்பையும் உப்பையும் குறைச்சிக்கணும், கசப்பையும் துவர்ப்பையும் ஏதாவது ஒரு வகையில் தினசரி. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் எத்தனை பேர் தினசரி கசப்பு சாப்பிட்ருப்போம்? இருக்காது. கசப்பான உணவுலேயே சர்க்கரையை போட்டு, பாவக்காய் பொரியல்லையே சர்க்கரையை போட்டு வெல்லத்தை போட்டு அதை நல்ல ஜாங்கிரி மாதிரி ஆக்கி சாப்பிட்ற பழக்கம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் கசப்பு சுவைக்கு பின்னாடி தான் அத்தனை மருத்துவ குணங்களும் ஒளிந்திருக்கிறது. ஏன் நிலவேம்பை கொண்டாடுகிறது சித்த மருத்துவம்? அதனுடைய கசப்பு தான். அந்த நிலவேம்பினுடைய கசப்புக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய ஆண்ட்ரோகிராஃபினும் பானிகுலேட் ஏ பி இந்த சத்துக்கள் தான் வைரஸ்களினுடைய பெருக்கத்தையே குறைக்கிறது, ஈரலை பாதுகாக்க வைக்கிறது, சர்க்கரை வியாதியை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. அப்போ தினம் நம்ம கசப்பு சேர்க்கணுமா வேண்டாமா? தினம் நிலவேம்பு கஷாயம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தினம் பாவக்காய் சாப்பிடலாம், தினம் கோவக்காய் சாப்பிடலாம், தினம் வெந்தயம் சாப்பிடலாம். கசப்பு சுவையுள்ள ஏதாவது ஒரு உணவு தினசரி நம் உணவில் இடம்பெற்று கொண்டே இருக்கணும்.
அத்தனை ஆய்வுகளும் வலியுறுத்தி சொல்றது கசப்பும் துவர்ப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்துக்கள் தான் பல வகையில் நம்ம நோயை வந்து சீராக்குறது. முதியவர்கள் நிறைய இருக்கீங்க, மாலை ஆனால் சித்த மருத்துவத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் மாலையில் சாப்பிடக்கூடிய கடுக்காய். அந்த கடுக்காய் எதற்கு வலியுறுத்தி சொல்றோம்னா அதில் விஞ்சி இருக்கிறதுல 6 சுவையும் உள்ளது கடுக்காய். 6 சுவையும் உள்ள கடுக்காயில் விஞ்சி இருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா துவர்ப்பும் கசப்பும் தான். அதனுடைய பல மருத்துவ குணங்களுக்கு அந்த கசப்பும் துவர்ப்பும் தான் காரணமாக இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி அது வெறும் மலம் கழிவதற்கான, நிறைய பேர் நினச்சிருக்காங்க கடுக்காய் சாப்பிட்டா நல்லா ஆய் போகும், நல்ல மலச்சிக்கல் தீரும் என்று. அப்படி அல்ல, மலம் நன்றாக கழியும். ஆனால் நம்ம உடலினுடைய 3 தோடங்கள் சொல்லுவோம், வள்ளுவர் சொன்னது, வழி அழல் ஐயம், 3ஐயும் சீராக வைத்து கொள்வதற்கான சத்துக்கள் அதில் கடுக்காயில் நிறைந்திருக்கிறது. மாலை நேரத்தில் அந்த 1/2 ஸ்பூன் கடுக்காய் பொடியை சாப்பிட்றது, அல்லது அதே கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் 3ம் சேர்ந்த திரிபலாவை எடுத்துக்கொள்வது, இந்த மாதிரி நம்முடைய பழக்கம் அந்த 6 சுவையில் அந்த பிரதானமாக இருக்கிற கசப்பும் துவர்ப்பும் உள்ள விஷயத்தை நாம் சேர்த்து கொள்ள தான் நமக்கு சவால்களாக இருக்கக்கூடிய இந்த சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய்கள் பிடியிலிருந்து கொஞ்சம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். பழைய உணவுகளில் ஒவ்வொரு உணவுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அக்கறையும், அந்த உணவு எப்படி தயாரித்தார்கள், அந்த உணவு என்ன மாதிரி பயன்படுது என்று உற்று பார்க்க பல ஆச்சரியங்கள் வருது. அவல் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அவல் அப்படின்னாலே குசேலன் வந்து கிருஷ்ணருக்கு எடுத்துகிட்டு போனார், அந்த காலத்திலே நமக்கு அவல் இருந்தது, இந்த செய்தி நமக்கு தெரியும். ஆனால் அவல் பற்றி யோசித்து பார்த்தா இன்றைக்கு அது அவளுடைய உலகம் மிக பெருசு. ஃப்ளேக்ஸ், இந்த ஃப்ளேக்ஸுங்கிறது வந்து கெலாக் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேட்டன்ட் இது ஃப்ளேக்ஸ். அவன் வந்து முதல்ல கார்னில் உருவாக்கினான், அப்புறம் ஓட்ஸில் உண்டாக்குனாங்க. உலகம் முழுக்க தயார் நிலையில் இருக்கக்கூடிய உணவு உலகம் வந்து 1800-700களுக்கு அப்புறம் வந்து அந்த ஃப்ளேக்ஸ் வந்துச்சு. ஆனால் நம்மூர் அவல் வந்து அதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாம் அந்த அவல் செய்து வைத்திருக்கிறோம். அந்த அவலினுடைய குறிப்புகளை எல்லாம் பார்த்தோன்னா எங்களுடைய சித்த மருத்துவத்தில் நாங்கள் படிக்கும்போது வரும், மற்றதுக்கெல்லாம் வந்து பூணுள்ள உலக்கையை வைத்து இடிப்பார்கள். ஒரு அமுக்குராங்கிழங்கை உடைக்கணும் அப்படின்னா அந்த அமுக்குராங்கிழங்குக்கு உலக்கை வைத்து இடிப்பதற்கு வந்து மர உலக்கையில் கீழே ஒரு பூண்டு இருக்கும், இரும்பு பூண்டு இருக்கும். ஆனால் அரிசி அவல் செய்யும் போது அந்த அரிசி அவலுக்காக நெல்லை குத்தும் போது அதில் கூட வந்து ரொம்ப சூடு வந்ததுன்னா அந்த நெல்லினுடைய தன்மை குறைஞ்சிரும், அதனுடைய மருத்துவ கூறுகள் குறைந்துவிடும் என்று பூணில்லாத உலக்கைகளில் இடிச்சிருக்காங்க. அவ்வளவு சிறப்பாக நம் சமூகம் அவலை செய்து வைத்திருந்தது. வீட்டில் எல்லார் வீட்லேயும் அவல் வந்து ஒரு சேமிப்பு பொருளாக இருக்கும். ஒரு 60 வயதை ஒட்டியவர்களுக்கெல்லாம் தெரியும், வீடுகளில் அவல் சேமித்து வைத்திருந்தது. வீட்டுக்கு போனால், யார் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் ஒரு கைப்பிடி அவல் எடுத்து டவுசர் பாக்கையில் போட்டுட்டு அதை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு போனதும், அந்த அவல் வெறும் அவல் பச்சை அவலை வாயில் போட்டுட்டு ஒரு கருப்பட்டி துண்டதை சாப்பிட்டுட்டு போன காலம் எனக்கு உண்டு, எனக்கு நினைவில் உண்டு. ஆனால் இன்றைக்கி அவல் அப்படின்னா அது மறந்தே போயிடுச்சு. ஒரு ரெடி டு குக் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள ஒரு உணவு தான் அவல். இன்றைக்கு எத்தனை பாரம்பரிய அரிசிகள் இருக்குது, சிகப்பரிசி இருக்குது, கருப்பு கவுனி அரிசி இருக்குது, மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குது, தூய மல்லி சம்பா அரிசி இருக்குது. இந்த அரிசிகளில் நாம் அவல் செய்து வீட்டில் வச்சு அந்த அவலை ஒரு உப்புமாவாகவோ இல்லை என்றால் அந்த அவலில் ஏதாவது உடனடியாக சிற்றுண்டிகள் தயாரிப்பதற்கு ஆகச்சிறந்த உணவு அவல். அதில் என்ன பலன் கிடைக்கிறதுன்னு பார்த்தோன்னா அந்த நெல்லினுடைய தவிட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களும் அந்த அவலில் சேமிக்கப்படும், உடனடியாக தயாரிக்க முடியும். அதோடு சேர்ந்து உடனடியாக உடலுக்கு எனர்ஜி தேவைப்படக்கூடிய, ஒரு ஆற்றல் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலும் அவல் ஆகச்சிறந்த ஒரு உணவாக. அவ்வளவு அவல் ரகங்கள் நம்ம ஊரில் இருந்திருக்கு. அந்தந்த ஊர்களில் அந்தந்த ஊரில் விளையக்கூடிய அரிசிகளை அவலாக அடித்து வைத்திருக்கிறார்கள். அதே நாஞ்சில் நாடன் தான் எழுதுவாங்க. எழுதும்போது அவர் சொல்லுவார், 4 நாளி நெல் கொடுத்தா 1 நாளி அவல் கொடுக்கக்கூடிய ஒரு பாதியீடு. பாரதியார் காலத்துலேருந்து அது சொல்ல, பாதியீடு பண்ட மாற்று, நீ 4 நாள் இது கொடுத்தீங்கன்னா 1 நாள் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கம் நம்மகிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டோம். அந்த அந்த மாதிரி அவல் சாப்பிடக்கூடிய பழக்கம் மறந்துருக்கிறது. ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் சாப்பிடவா சார், ஓட்ஸு சாப்பிட்டா உடம்பு இளைக்குமாமே அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஓட்ஸ் ஃப்ளேக்ஸ் சாப்பிட்டு உடம்பு இளைக்குதுன்னு எங்கேயும் ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு ஸ்டடி இல்லை. நிறைய விளைஞ்சுது,
குதிரைக்கான உணவு அது. குதிரைக்காகத்தான் அவன் ஓட்ஸை தயாரித்து வச்சுருந்தான். குதிரை சாப்பிட்டது போக மீதி நிறைய இருக்குது, எங்கேயாவது விற்கணுமே அப்படின்னு நினச்சோடனே இந்தியாவில் நிறைய கழுதைங்க வந்து எப்படியாவது எடையை குறைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வித்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஊரில் வந்து அவ்வளோ அவலையை கொண்டு வந்து அந்த ஓட்ஸ் அவலை கொண்டு வந்து சேர்த்தார்கள். நமக்கு நம்ம ஊர் அவல் போதும், நம்ம ஊர் சம்பா அரிசி அவல் போதும், நம்ம ஊர் தூயமல்லி சம்பா போதும், நமக்கு ஊர் கருப்பு கவுனி அரிசி அவல் போதும். அந்த அவலை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய உணவுகளின் மீதான ஒரு தீர்க்கமான பார்வையும் அதில் இருக்கக்கூடிய அறிவியல் கூறுகளை யோசிக்கக்கூடிய தன்மையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. வெளிநாட்டு பழங்கள், வெளிநாட்டு காய்கறிகள், வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய உணவுகள் மீதான பார்வை கூடிக்கொண்டே இருக்கு. திரும்ப திரும்ப அந்த சந்தை மிக சாதுரியமாக சமூக ஊடகங்கள் வழியாக நம்ம சட்டை பைக்குள்ளே வந்துடுது. 10 வருஷத்தை விட இப்போ இருக்கிற 10 வருஷத்துக்கு முன்னாடி இவற்றையெல்லாம் பெரிய பெரிய விளம்பரங்கள் வந்துச்சு. பெரிய பெரிய ஆளுமை மிக்க மனிதர்களை வச்சு இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி வெகு இலகுவாக சோஷியல் மீடியா மூலமாக அத்தனை குப்பை உணவுகளும் நம்ம வீட்டுக்குள்ளேயே வருது. நமக்கே தெரியாத விஷயங்களை நம்ம வீட்டு பிள்ளைங்கள் இதெல்லாம் தெரியாதா அவங்களுக்கு? இதெல்லாம் வந்திருக்கு தெரியுமா? சோஷியல் மீடியாவில் பார்த்து பார்த்து அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து அந்த குப்பை உணவுகளை கொட்டக்கூடிய தன்மை. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சோஷியல் மீடியா நிறைய அறிவியலை, நம்ம நிறைய விஷயங்களை நமக்கு உடனடியாக வருதுன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் பல்வேறு குப்பைகளையும் பல்வேறு குப்பை எண்ணங்களையும் நமக்குள்ளே கொண்டு வந்து விடுது. நெக்ஸஸ் என்று ஒரு புத்தகம், யுவான் உராரி எழுதிய புத்தகம், நாகலட்சுமி சண்முகம் அவங்க வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த அம்மா மிக அழகாக ஒரு வரியை எழுதுகிறாங்க. ஜனநாயகத்திற்கு எதிரான முரட்டு வன்முறை என்று எழுதுவார்கள். சமூக ஊடகத்தின் மூலமாக வரக்கூடிய செய்திகளை ஜனநாயகத்திற்கு எதிரான முரட்டு வன்முறை என்று. நம்முடைய சிந்தனையவே மழுங்கடித்து இது சரியா தவறா, இது உண்மையா பொய்யா என்று யோசிக்க முடியாத அளவுக்கு அந்த செயற்கை நுண்ணறிவு நிறைய குப்பைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. வெறும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயே இந்த பாடுபடுறோம். இப்போ குவாண்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது. மனிதன் யோசிக்க முடியாத அளவுக்கு யோசனையை அந்த அறிவியல் யோசித்து நம் மனசுக்குள்ள தேவையில்லாத விஷயங்களையோ, வணிகம் எதை முடிவு செய்யணுமோ அதை கொண்டு வந்து கொடுத்துரும். இதுதான் நல்லது, இதுதான் மிகச்சிறப்பு, இதுதான் சரியானது, இதை நீ தேடி பிடித்து வாங்கி சாப்பிட்டால் மட்டும்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும்னு அந்த குப்பை உணவுகள் வரும்போது இவையெல்லாம் வழக்கொழிந்து போய்விடக்கூடாது. இவையெல்லாம் என்ன என்ன காரணத்துக்குன்னே தெரியாமல் போயிடும். நாம் தான் அதை அந்த மரபை கடத்த வேண்டும். நம் வீட்டு பிள்ளைகள்கிட்ட, நம் நண்பர்கள்ட்ட இது குறித்த உரையாடல் மட்டும்தான் அவற்றை வலியுறுத்தி வைக்கும். கலோரி பற்றி நம்ம குழந்தைகளுக்கு தெரிந்திருக்கிறது, புரதம் பற்றி தெரிந்திருக்கிறது. எல்லாரும் பேசுகிறான். வீட்டில் பெரிய பெரிய டின்னில் புரதடப்பா வாங்கி சென்னை மாதிரி பகுதிகளில் ஜிம்னாசியம் போனாங்கன்னா அவன் கொடுத்து விட்டுறான். மசில் மாஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகணுமா, நீ ஜிம் பண்ணும்போதே கூட சேர்ந்து இந்த ப்ரோட்டீன் பவுடர் 3 ஸ்பூன் போட்டுக்கோ, 4 ஸ்கூப் போட்டு சாப்பிடு, சோறே திங்காத, வெறுமனை காலையில் எழுந்திரிச்சு இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடு அப்படின்னு ஒரு பெரும் சந்தை உருவாக்கிட்டு இருக்கு. புரதம் நல்லது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்ம ஒரு 70 கிலோ எடை இருக்கோம்னா 70 கிராம் புரதம் வேணுங்கிறது அவசியமான ஒன்று. ஆனால் எப்படி அதை எடுக்கணும்? எத்தனை புரதங்கள் நம்மளுக்கு வந்து அன்னாட சாப்பாட்டிலிருந்தே எடுக்க முடியும்? நான் வந்து காலையில் வந்து கொஞ்சம் 2 முட்டை எடுத்துக்கிறேன், கொஞ்சம் வந்து ஒரு சோயா துண்டு எடுத்துக்கொள்கிறேன், கொஞ்சம் பீன்ஸ் பொரியல் எடுத்துக்கிறேன், 2 நிலக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்படி புரதத்தை சேர்த்துக்கொள்ளணும். இந்த புரோட்டீன் பவுடர் வச்சு 2 ஸ்பூன் டைரெக்டாக எடுக்கும்போது இன்னொருத்தர் கூடவே ஒரு அறிக்கை வருது, இந்த மாதிரி புரத உணவுகள் சிறுநீரகத்திற்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். சிறுநீரகத்துக்கு ஏற்கனவே அவருக்கு ஏதாவது ஒரு நெஃப்ரான்ஸில் ஒரு தொந்தரவு இருக்குது அப்படின்னா இப்படியான புரதங்களை கொடு. நமக்கு அதில் நெஃப்ரான்ஸ் வந்து பல மில்லியனில் இருக்குது. சிறுநீரகத்தில் பல மில்லியனில் இருக்கும்போது ஏதாவது ஒரு வகையில் நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் இது கூட கொஞ்சம் அந்த புரதத்தில் நம்ம கூட கொடுக்கறதுனால ஏதாவது கொஞ்சம் போல் அந்த சலிப்பான்கள், அந்த சலிக்கக்கூடிய அந்த நெஃப்ரான்ஸுகளில் தொந்தரவு இருந்ததுன்னா கூடுதலாக அந்த நோயை கொடுத்து விடும். நமக்கு தெரியாது, எந்த விதமான குறிகுணங்களும் தெரியாது, யூரின் நல்லா தான் போகும், எந்த விதத்திலும் தெரியாது. ஆனால் குமுலேட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக 5-6 வருடங்கள் 10 வருடங்கள் ஆகும்போது அவை சிக்கல்களை கொண்டு வந்து விடும். அப்போ நம்ம இளைஞர்கள்ட்ட, நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு உனக்கு புரதம் வேணும், ஆனால் அந்த புரதத்தை நம்முடைய உணவிலிருந்து, அன்னாட சாப்பிடக்கூடிய உணவிலிருந்து எடு. எவ்வளவு நல்ல புரதங்கள் இருக்கு நம்மகிட்ட.
பீன்ஸ்லேருந்து பட்டாணியிலேருந்து மரக்கறியாளர்களாக அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளணும். இல்லை புலால் உணவு எடுப்போமா, மீன் எடுத்துக்கொள்ளுங்க, முட்டை எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு நாளைக்கு காலை சாப்பிடக்கூடிய உணவு தினம் இட்லி தோசை சாம்பார் சட்னி வேண்டாம். நம்ம எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா தினம் இட்லி தோசை காலையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மாவு அரைச்சி வச்சுட்டோன்னா சனிக்கிழமை வரைக்கும் அதே மாவு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே. காலையில் இருந்துச்சா தோசையை சுட்டு இட்லியை வச்சு சட்னி வச்சு சாம்பார் வச்சு. தெரியும், திருநெல்வேலியில் இருக்க பல பெண்கள்கிட்ட நான் கேட்கும்போது சொல்லுவோம், தன் வாழ்நாளில் 60 வருஷத்தில் 4,75,000 தோசை சுட்டுருக்கோம் சார் அப்படிம்பாங்க. தினம் அதை சுட்டு சுட்டு அதை மட்டுமே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கும், வேற உணவே இல்லையா? இப்போ காலை உணவு அப்படிங்கும்போது புரதம் மிகுந்த நல்ல ஒரு சுண்டலோ, கொஞ்சம் ஒரு முளை கட்டிய பயரோ, இல்லை நிலக்கடலையோ, பாதாம் பருப்போ, கொஞ்சம் சோயா துண்டோ, தோஃபு என்கிற சோயா பன்னீரோ, இல்லை பன்னீரோ, வெஜிடேரியன் அப்படி எடுத்துக்கொள்ளலாம். புலால் சாப்பிட்றவங்க அது கண்டிப்பாக 2 முட்டை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20-30 கிராம் புரதம் காலையில் நமக்கு கிடைச்சிடும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் நம்மளுடைய எதிர்ப்பாற்றலை வலுவாக வைத்து கொள்ள முடியும். நண்பர்களே, ஒவ்வொரு வேளை உணவிலும் அக்கறையாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். முன்னாடிலாம் அது சாய்ஸ், இப்போ அது மேண்டேட். நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ நமக்கு புற்றுநோய்கள் இருக்கணும் வைங்களேன், நமக்கு வருவதற்கான சாத்தியங்கள் கொஞ்சம் வந்துடுது. அப்போ அதிலிருந்து நம்ம எப்படி காத்துக்கொள்வது, எப்படி அந்த நோய் கூட்டங்கள் வராமல் பார்த்துக்கொள்வது? நம்முடைய எதிர்ப்பாற்றலை சரியாக வைத்துக்கொள்ளால் மட்டும்தான் அவற்றை காத்துக்கொள்ள முடியும். நம்ம தாத்தாவுக்கு நம்ம பாட்டிக்கு நம்மளுடைய வீட்டில் இருக்க பெரியவர்களுக்கு 75 வயது 80 வயது இருக்குது அப்படின்னா நமக்கும் 75-80 வயது வருவதற்கான அத்தனை சாத்தியங்களும் உண்டு. அதை கெடுப்பது என்பது நம்ம குப்பை உணவுகள் சாப்பிடுவதனால் மட்டும்தான். அப்போ அதிலிருந்து விலகி நம்ம உணவை எப்படி செம்மையாக்கி கொண்டு போகணும்னு ஒவ்வொரு நாளும் யோசிக்க வேண்டும். ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நான் அமெரிக்காவில் மெசச்சூட்ஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, உலகத்தில் மருத்துவ பல்கலைக்கழகங்களில் ஆகச்சிறந்த ஒரு பல்கலைக்கழகம், அங்கு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் நம்ம ஊரில் இருந்து படித்து அங்கே போய் ஆசிரியர்களாக இருக்காங்க. பாஸ்டன் நகரத்தில், பாஸ்டன் தமிழ்ச்சங்கத்தில் உரையாற்றுவதற்காக போயிருக்கேன். அப்போ அங்கே அவர்களோட சந்தித்து அவர்களை பேசி கொண்டிருக்கும்போது அவர் அவங்க என்ன ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு நான் ஒரு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் கேட்குறேன் அவர்கிட்ட. அந்த பேராசிரியர் அவங்க வெட்டினரி சயின்ஸ் படித்த அம்மா, அவரும் அவர் கணவர் மைக்ரோபயாலஜி பண்ணவங்க, 2 பேரும் அங்கேயே பிஹெச்டி பண்ணி அங்கேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்குறேன், என்ன இதில் நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்னு. ஆச்சரியம் என்னென்னா, அவருடைய ஆராய்ச்சிக்குரிய பொருள் என்ன தெரியுமா? தோசை மாவு, ஆப்ப மாவு. அவர் ஒரு ப்ரோபயாட்டிக் ரிசர்ச்சர். தோசை மாவுக்கும் ஆப்ப மாவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, தென்னங்கல்லுக்கும் பனங்கல்லுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, கல்லிலிருந்து வரக்கூடிய அந்த மைக்ரோப் எப்படி இருக்குது, தோசை மாவிலிருந்து வரக்கூடிய அந்த நுண்ணுயிரி எப்படி இருக்குது, இதையெல்லாம் அவர்கள் ஆய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கே? அமெரிக்காவில் உட்காந்து. பழைய சோறில் ஒரே நாளில் அதை காலையில் வச்சா எப்படி இருக்குது, அந்த பழைய சோறோடு வேறு பொருட்களை சேர்க்கும் போது அது என்ன மாற்றத்தை உருவாக்குறது, இதுதான் அவங்க ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கம்பூச்சா அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். தேநீரில் அந்த தேநீரை புளிக்க வைத்து அதை பருகக்கூடிய பழக்கம் சீனர்களுக்கு உண்டு. சோயாவை புளிக்க வைத்து மிசோ சூப் என்று குடிப்பார்கள் ஜப்பானியர்கள். ஜப்பானில் மிசோ சூப் சாப்பிட்றான், அங்கே கம்பூச்சா சாப்பிட்றாங்க. நம்ம ஊரில் தோசை மாவு பனங்கள் இதெல்லாம் இங்கே பழக்கம் இருக்குது. இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்கிறார் அவர். அத்தனை புளிக்க வைக்கப்பட்ட உணவும் உடலுக்கு ஆரோக்கியம் தருது, அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லி அவருடைய ஆய்வுகள் சென்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான பாக்டீரியாஸ், எந்த விதமான நுண்ணுயிர்கள் மிகச்சிறப்பாக பணியாற்றுகிறது, அவற்றை தனியாக எடுத்து எப்படி நம்ம பிற உணவுகளோடு சேர்த்து கொடுக்கலாம் என்பதுதான் அவருடைய ஆய்வு. ஆனால் நம்ம ஊர் பழஞ்சோறில் இது இயல்பாகவே நமக்கு கிடைக்கிறது. இந்த புளிக்க வைக்கப்பட்ட உணவுகள் மீதான பார்வை உலகம் முழுக்கவே இருந்திருக்கிறது. மிசோ சூப்பை பற்றி, ஜப்பானியர்கள் சாப்பிடக்கூடிய மிசா சூப், நீங்கள் எங்கே போய் சைனீஸ் இதில் ரெஸ்டாரண்ட்டில் இல்லை ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாலும் அந்த மிசோ சூப் இல்லாமல் இருக்காது. நமக்கு எல்லாம் தெரியும், ஜப்பானில் குண்டு போட்டது, ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டப்ப ஒரு ஆய்வு முடிவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மிசோ சூப் குடிக்கிறவங்களுக்கு
மிசோ சூப் குடித்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த குண்டில் கதிர்வீச்சினால் வரக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் குறைவாக இருந்தது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதுறாங்க. அந்த அளவுக்கு அந்த மிசோனா ஒன்றும் இல்லை, சோயா மாவை அரைச்சி புளிக்க வச்சு நம்ம எப்படி தோசை மாவு பண்ணுறோமோ அது மாதிரி அவர்கள் அதை செய்து கொடுக்குறாங்க. இந்த புளிக்க வைக்கக்கூடிய உணவுகள், இந்த ஒயினுடைய கதைகள் படித்தாலும் முதல்ல வந்து ஒரு கிரேக்கத்தில் ரோமானிய பேரரசில் ஒரு ராணி வந்து அவர் கணவரோடு இருக்கக்கூடிய பிணக்கில் அந்த ராஜா வந்து அந்த ராணியை பார்க்கவே வரமாட்டாராம். எப்போ பார்த்தாலும் அவர் வந்து தன் நாட்டை பெருக்கக்கூடிய ஒரு பழக்கத்தில் எப்போ பார்த்தாலும் நாடை பிடிக்கிறதுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்காரு. அப்புறம் அந்த புறத்தை விரிவாக்குறதுலேயும் அலைஞ்சிக்கிட்டே இருந்திருக்காரு. இந்த மணி இருந்திருக்கிறவரை ஒரு நாள் சண்டை கட்டியிருக்காங்க அந்த அம்மா ராணியும் அவங்களும். சண்டை கட்டி எதுவும் சரியாக வரலன்னொடனே கோவத்தில் ஒரு ஓரத்தில் திராட்சையை வந்து சேமித்து வைத்திருந்திருக்கிறார்கள். அது நாள்பட்டு புளிச்சு போயிடுச்சு, கெட்டு போயிருக்கு. பூஞ்சைகளாகி புளித்து கெட்டிருந்த திராட்சையை இதை சாப்பிட்டா நான் செத்து போகிறேன்னு எடுத்து குடித்தாங்களாம். அது குடித்தவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு தீராத தலைவலி இருந்ததாம், மைக்ரைன் மாதிரி. அந்த தலைவலி போய் அந்த உடலுக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தெரிஞ்சு, அடடா புளிச்ச ஒரு திராட்சை ரசம் நலமாக இருக்கிறதே என்று யோசித்ததுனால விளைஞ்சது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராட்சை ரசம் ஒயின் அப்படிங்கிற ஒரு கருத்து, ஒரு கதை வந்து மேற்கத்திய இலக்கியங்களில் உண்டு. இந்த சோயா புளிக்க வைக்கிற மாதிரி ஆப்பிரிக்கர்களில் வந்து சிறுதானியங்களை புளிக்க வைத்து சாப்பிட்றாங்க. இப்போ ஒரு வருடம் இருக்கும், லான்செட் என்பது மருத்துவ உலகில் மிகப்பெரிய முக்கியமான பத்திரிகை. அதில் ஒரு ஆர்டிக்கல், மற்ற இதில் சும்மா எழுதுகிற மாதிரிலாம் அங்கே லான்செட்டில் வர முடியாது. அந்த லான்செட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்ததுன்னா அது மருத்துவ உலகின் உச்சம். அத்தனை கண்டுபிடிப்புகளும் அங்கே தான் வெளியாகி, எப்படி அறிவியல் உலகில் நேச்சர் இருக்கிறதோ அது மாதிரி மருத்துவ உலகில் லான்செட். அதில் ஒரு ஆராய்ச்சி முடிவு. அந்த ஆராய்ச்சி முடிவு என்ன தெரியுமா? ஆப்பிரிக்காவில் கிளிமஞ்சாரோ அப்படின்னு ஒரு பகுதி கேள்விப்பட்டிருப்போம், டான்சானியாவில் கிளிமஞ்சாரோ. அந்த கிளிமஞ்சாரோவில் ஒரு 100 இளைஞர்களை எடுத்து அந்த 100 இளைஞர்களை 3 மாதம் அந்த நாட்டு மரபு உணவுகளை சாப்பிட வைக்கிறாங்க, அவங்க நாட்டு மரபு உணவுகள். அதுக்கப்புறம் 3 மாதம் கழித்து மேற்கத்திய உணவுகள், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, கொக்கோ கோலா இதெல்லாம் வச்சு பர்கர், பீஸா அப்படின்னு இன்னும் ஒரு 3 மாதம் சாப்பிட்றாங்க. மறுபடியும் அதே பசங்களை திரும்ப 3 மாதம் பழைய உணவுகளை சாப்பிட வைக்கிறாங்க. மொத்தமாக ஒவ்வொரு 3 மாதத்துலேயும் அவனுடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றலை, புரோட்டியோனோமிக்ஸ்மாங்க, புரத கூறுகள் அத்தனையும் ஆய்வு செய்து, மிகப்பெரிய ஆய்வு அது. நம்ம ஊரில் நான் அந்த ஆர்டிக்கலை படித்தோடனே இங்கே இருக்கக்கூடிய தேசிய உணவியல் கழகத்தினுடைய தலைவர்கிட்ட நான் அந்த மெசேஜ் அப்படியே அதை ஃபார்வர்ட் பண்ணி நம்ம இங்கே செய்ய முடியுமான்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த ஆய்வு எவ்வளவு கடினமானது என்று தெரிந்தது. புற்றுநோய்க்கு எதிராக நம்ம உடலில் உருவாக்கக்கூடிய கூறுகளை அழிக்கக்கூடிய சத்துக்கள் எவ்வளோ இருக்குது, பிற நோய்கள் வராமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சத்துக்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு மரபு உணவுகள் சாப்பிடும்போது அந்த 3 மாதம், பாரம்பரிய உணவு இல்லாமல் மேற்கத்திய உணவு சாப்பிட்ற அந்த 3 மாதம், மறுபடி பாரம்பரிய உணவுகள் சாப்பிடும்போது 3 மாதம், மொத்தம் 9 மாதங்கள் அந்த 100 இளைஞர்களும் ஸ்டடி பண்ணி லான்செட்டில் பப்ளிஷ் ஆயிருக்கு. என்ன முடிவு தெரியுமா? அந்த பாரம்பரிய உணவுகள் சாப்பிடும்போது அந்த இளைஞர்களின் எதிர்ப்பாற்றல் ஆகச் சிறப்பாக இருந்தது என்பதுதான். உடனே எனக்கு ஒரு ஆர்வம், என்னடா மரபு உணவு சாப்பிட்றாங்க ஆப்பிரிக்காவில் தெரிந்து கொள்ள வேண்டும் பார்த்தால், அவர்கள் ஒரு கஞ்சி சாப்பிட்றாங்க. வேற ஒரு கஞ்சி இல்லை, நம்ம ஊர் கேழ்வரகு கஞ்சி. நண்பர்களே, எடுத்து பார்த்தா அவனும் மில்லட்டில் ஒரு கஞ்சி சாப்பிட்ருக்கான். வாழைப்பழத்தை புளிக்க வைத்து சாப்பிட்ருக்கான், அது ஒரு பேர், உகிலி அப்படின்னு ஒரு பேர். நீங்கள் இணையத்தில் தேடி பார்க்கலாம், நான் சொல்றது ஒன்றும் கதை கிடையாது. இணையத்தில் தேடி லான்செட் இது மாதிரி ஒரு ஆப்பிரிக்கன் டான்சானியன் ஃபுட் ரிசர்ச்னு போட்டிங்கன்னா கூகுள் ChatGPT உங்களுக்கு மொத்த பேப்பரும் டவுன்லோட் பண்ண முடியும். அவர்கள் சொல்கிறது என்ன, கடைசியாக அந்த ஆசிரியர் கடைசி பேரால் கன்க்ளூஷன் எழுதுகிறார், மரபு உணவுகளை சாப்பிடுவது, அன்னாடம் அதை எடுத்து கொண்டிருப்பது நேரடியாக நமக்கு ஒரு எதிர்ப்பாற்றல் கொடுக்கக்கூடியது. அதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப இந்த விஷயத்தை மரபு உணவுகளை எடுக்கணும்னு சொல்லிக்கொண்டே இருப்பது. நண்பர்களே, நம்மக்கிட்ட அவ்வளவு சத்தான விஷயங்கள் நம்ம சுற்றி இருக்குது. இந்த திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் அம்பாசமுத்திரம் பகுதியில் ஒரு தடவை போயிருக்கேன். நான் ஏதோ ஒரு பணிக்காக போயிருக்கேன். போயிட்டு வர்ற வழியில் ஒரு நெல்லிக்காய் தோட்டம், கொத்தாக நெல்லிக்காய் காய்ச்சிருக்கு. பார்த்தோடனே வண்டியை நிறுத்தி கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டால், எவ்வளோ கேட்குறாங்கன்னு தெரியல, போய் கேட்டு வாங்கணும். ஒரு பையை தூக்கிட்டு போகிறேன்.
போனால் அவர்கிட்ட போய் கேட்டு, சார் நெல்லிக்காய் வேணும், எவ்வளோ விற்பீங்களா? தோட்டக்காரர் மாதிரி வாசலில் உட்காந்துருக்காரு. நீ போய் எடுத்துக்கோப்பா, எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ அப்படின்னாரு. நம்ம வந்து வெளிநாடுகள் எல்லாம் இந்த மாதிரியான பெரிய தோட்டங்கள், செரி பழங்கள், ப்ளூபெரி இருக்குது, ரோஸ்பெரி இருக்குன்னா நம்மளே போய் பறிச்சுட்டு வந்து அவங்க எடை போட்டி கொடுப்பாங்க. அதுக்குன்னே ஒரு கூட்டம் போய் வாங்கும். நம்ம ஊரில் கூட அப்படி வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு போய் நானே போய் அங்கங்கே இருக்கலாம் பறித்து பேக்கெலாம் எள்ளிட்டு வந்து கொடுத்து, சார் எவ்வளோ கொடுக்கணும்ண்ணா அப்படின்னு கேட்க, எடுத்துகிட்டு போங்க சார். ரொம்ப அலட்சியமாக சொன்னார், எடுத்துகிட்டு போங்க சார். என்ன இது, ஏன் இப்படி சொல்கிறீங்க? எடுத்துகிட்டு போங்கன்னா அவர் சொல்கிறார், சார் பறிகூலி கூட கிடைக்காது சார், 5 ரூபாய்க்கும் 6 ரூபாய்க்கும் கேட்டுட்டு இருக்கானுங்க, நானே என்ன செய்யணும் வச்சுருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணனா வச்சுக்கோங்க அப்படின்னார். அவ்வளவு வேதனையாக இருந்துச்சு. உலகத்தின் ஆகச் சிறந்த பழம் நெல்லிக்காய். நீங்கள் மருத்துவ ரீதியாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை கூறுகள், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது விட்டமின் சி இருக்குது, அது மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய டேனினில், அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங், அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், உலர்த்தினாலும் குறையாத விட்டமின் சி ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். விட்டமின் சி ஈஸியாக வெயிலில் காஞ்சி போயிடும், ஆனால் நெல்லிக்காயில் போகாது. அவ்வளவு சிறப்பான நெல்லிக்காய் தினம் தினம் நம்ம சாப்பிடக்கூடும். தினம் எடுக்கலாம். எத்தனை பேர் நம்ம சாப்பிட்றோம் தினம்? ஆனால் நம்ம வீட்டில் ஆப்பிள் வாங்கி வைக்கிறோம். எங்கேயாவது யாரையாவது பார்க்க போனால் உடனே ஆப்பிள் வாங்கிட்டு போகிறதா, மாதுளம்பழம் வாங்கிட்டு போகிறதா? ஏன் நெல்லிக்காய் வாங்கிட்டு போகக்கூடாது? ஏன் நெல்லிக்காவை இன்னொருத்தர் கொடுக்கக்கூடாது? எனக்கு அந்த விவசாயியை பார்க்கும்போது அவ்வளவு வேதனையாக இருக்கும். உலகில் மிகச்சிறந்த ஒரு ப்ராடக்டாக அவர் பண்ணுறாரு, ஆனால் பறிகூலி கூட கிடைக்காது சார், எடுத்துகிட்டு போங்க. இங்கே தான் நெல்லைக்கு பக்கத்தில், இப்போ தென்காசி மாவட்டம், அது தென்காசியில் அப்படி விற்றுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப வேதனையாக. நல்ல பொருட்கள் மீதான ஒரு பார்வை நாம் மாறணும். வாழைப்பழத்தை நம்ம வந்து எவ்வளவு துச்சமாக நினைக்கிறோம். வாழைப்பழம்னா என்னது, அது ஏதோ சுகர்காரங்க ஏற்கனவே சாப்பிட முடியாது, ரொம்ப ஹை கிளைசிமிக். மற்றபடி வாழைப்பழம் சாப்பிட்றதே கிடையாது, எங்கேயும் யாரும் இப்போ வாங்குறதில்ல. பல பேரில் வீட்டில் வாழைப்பழங்கிறது பிள்ளையாருக்கான 10 ஸ்டாண்டாக மட்டும்தான் இருக்குது. சாமி கும்பிடும்போது வச்சுட்டு தூக்கி தூர போட்டுறது. தினம் சாப்பிடக்கூடிய ஆகச்சிறந்த பழங்களில் ஒன்று வாழைப்பழம். மா, பலா, வாழை 3 தான் நம்ம கொண்டாடி இருக்கோம். ஆனால் நம்ம, எனக்கு சில நேரத்தில் பார்க்கணும், பஞ்சாமிர்தம் அப்படின்னு, இப்போ பழனி பஞ்சாமிர்தம் நமக்கு எல்லாம் தெரியும். ஆக்சுவலாக அது பஞ்ச அமுது. பஞ்ச அமுதுனா மா, பலா, வாழை, நெய், தேன் 5 தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ஆப்பிள், கிஸ்மிஸ் பழம், பாதாம் பருப்பு எல்லாம் போட்டு பழனியாண்டவருக்கே வந்து காக்டெயிலாக பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பஞ்ச அமுதுனா மா, பலா, வாழை, நெய், தேன் 5 தான். அதுதான் பஞ்ச அமிர்தமாக மாறிச்சு. அப்படி ஒரு ஆகச்சிறந்த பழமாக இருக்கக்கூடிய பழம் நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய வாழைப்பழத்தை யோசிச்சு பாருங்க. திருநெல்வேலி இந்த பக்கம், களக்காடு இந்த பக்கம், இந்த சற்று வட்டாரத்தில் கிடைக்கக்கூடிய நாட்டு வாழைப்பழம் சென்னையில் கிடைக்காது. இந்த நாட்டு வாழைப்பழத்தில் தொலியை உரிச்சிட்டோன்னா தொலி வந்துருச்சான்னு தெரியாது, அவ்வளவு நார் இருக்கும். அதனுடைய இனிப்பு ஒரு தேன்கனி பழம் மாதிரியோ இல்லை என்றால் வந்து ரொம்ப கோழிக்கூடு பழம் மாதிரியோ அவ்வளோ இனிப்பு இருக்காது. அந்த வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியமும் அந்த நார் சத்தும் குழந்தைகளுக்கு அவ்வளவு சிறப்பு. சர்க்கரை வியாதிக்காரங்க எடுக்க வேண்டாம், சர்க்கரை வியாதிக்கு அது ஹை கிளைசமிக் ஃபுட், நிச்சயமாக அது ஆகாது. ஆனால் மற்ற அத்தனை குழந்தைகளுக்கு நம்ம ஒரு வாழைப்பழம் கொடுக்கலாம். பெரியவர்கள் அத்தனை பேரும் சர்க்கரை வியாதிக்காரங்களாக இருந்தாலும் அத்தனை பேரும் நெல்லிக்காயை சாப்பிடலாம். ஏன் அதை விளக்குறோம்? நம்ம போய் ஸ்ட்ராபெரி வாங்கலாமா பிள்ளைகளுக்கு? ப்ளூபெரி கிடைக்குமா? நட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ்னு ஒரு கடை உண்டு எங்கள் ஊரில் சென்னையில். 100 கிராம் 400 ரூபாய்க்கு விற்கிறான் ட்ரை ப்ளூபெரி. அப்படி என்னடா அதில் இருக்குது? அந்த ப்ளூபெரியில் இருக்கக்கூடிய அதே ஆந்தோசைனின் தான் நம்ம ஊர் நவ்வாப்பழத்தில் இருக்குது. நம்ம ஊர் நவ்வாப்பழம் சாப்பிட்டோடனே வாயெல்லாம் கருநீளமாக ஊதாவாக மாறுறதுக்கான அந்த நிறம் வந்து அதில் பழத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தோசைனின் தான். அப்போ நம்ம ஊர் பழத்தை சாப்பிடாம நம்ம போய் வெளிநாட்டில் ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி எல்லாம் எதுக்கு? நம் மரபு உணவுகள் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி ஒரு நீண்ட அனுபவம் இருக்குது. குப்பைகள், பழைய விஷயங்களில் குப்பை இருக்குது, அதை தூக்கி எறியவும் தயாராக தான் இருக்கணும். நான் எப்பொழுதும் வந்து பழமையெல்லாம் மிகச்சிறப்பு, புதுசே தப்புன்னு சொல்லக்கூடிய ஆள் கிடையாது. நவீன அறிவியலை கற்றுக்கொள்ளணும், நவீன அறிவியல் வழியாக அதை பார்க்க வேண்டும், நவீன அறிவியல் வழியாக இதற்றையெல்லாம் ஏன் புறந்தள்ளக்கூடாது என்று யோசிக்க வேண்டும் தான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்வது. நம்ம ஊர் கஞ்சியாக இருக்கட்டும், நம்ம ஊர் பழங்களாக இருக்கட்டும், கசப்பு காய்களாக இருக்கட்டும், அன்றாட உணவில் எடுக்கணும். எவ்வளவு எவ்வளவு நுட்பமாக ஒவ்வொரு உணவுலையும் தயாரிச்சிருக்காங்க. ஒரு முறை ஒரு ஒரு புத்தகத்தை வாசிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ வந்து அந்த புத்தகத்தில் தமிழர்களுக்கு ஆவியில் வேக வைத்த உணவு இந்தோனேஷியாக்காரன் வந்தப்புறம் தான் தெரிஞ்சுது. இட்லி அப்படிங்கிறது வந்து இட்டு அவி, இட்லிங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது. 14ஆம் நூற்றாண்டில் தான்
13ஆம் நூற்றாண்டில் தான் இந்தோனேஷியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆவியில் வெந்த உணவை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய எழுத்தாளர் அவருடைய புத்தகத்தில் எழுதியிருந்தார். நாங்கள் சித்த மருத்துவத்தில் படிக்கும்போது அஸ்வகந்தாங்கிற அமுக்கராங்கிழங்கை வந்து ஆவியில் அதை வேக வச்சு தான் சீராக்குவோம், சுத்தி செய்வோம். அப்போ ஏன் நீரில் ஆவியை வச்சு செய்யக்கூடிய உணவு நம்மகிட்ட எதுவும் இல்லையா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா சடார்னு ஞாபகம் வருது புட்டு. இந்த புட்டு செய்வதற்கென்று தோண்டி என்று ஒரு பொருள் இருக்கும். இந்த தோண்டிங்கிற சொல் வந்து எத்தனை பேருக்கு அறிமுகம்னு தெரியல. பட்டினத்தாரனுடைய ஒரு பாட்டு ஞாபகம் இருந்தால், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று ஒரு தத்துவ பாடல் உண்டு. அந்த கொண்டு வந்தானடி ஒரு தோண்டின்னு இருக்கு இல்லையா, அது வந்து மண் தோண்டிங்கிறது வந்து கழுத்து நீளமாக இருக்கக்கூடிய ஒரு கலையம். அந்த தோண்டியில் மூங்கில் குழலை கரெக்டாக சொருகுவாங்க. அந்த மூங்கில் குழல் எப்படி இருக்கணும்னு நம்ம தமிழ் சமூகம் மிகச்சரியாக அன்றைக்கு சொல்லியிருக்கான். சாதாரண மூங்கிலை பயன்படுத்த முடியாது, அதுக்கு நல்ல 8 அங்குலம் விட்டு இருக்கணும். நார்மலாக இந்த மாதிரி இது கட்டுறதுக்காக வைக்கக்கூடிய சாமியை சப்பரம் தூக்குறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்களா களி, அந்த மூங்கில் களியில் கணுவை வெட்டி அதை அந்த தோண்டியில் சொருகி அதுக்கு நடுவில் வந்து தேங்காய் சில்லு வைப்பாங்க. அந்த தேங்காய் சில்லில் இருக்கிற கண்ணு வழியாக தண்ணி நீராவி மேலே போகும். அந்த மூங்கில் குழலில் சில்லை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் பூ, அதுக்கு மேலே அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அப்படி வச்சு ஒரு வெள்ளை துணியை ஆடை கட்டி கீழே தண்ணியில் வேக வச்சாங்கன்னா அந்த ஸ்டீம் மேலே போய் புட்டை அவிக்க வைப்பாங்க. அந்த புட்டு அவித்து வரக்கூடிய வாடையை வைத்து இது முழுமையாக வெந்து விட்டதா என்று அறிந்தார்கள். நம்மால் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கல, அது உண்மைதான். நீராவியை வச்சு புட்டை வேக வச்சுருக்காங்க. அப்போ ஆவியில் வெந்த உணவுகள் நமக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? புட்டுக்கு மண் சுமந்த கதையை சிவபெருமான் காலத்திலாம் படிச்சிருக்கோம். புட்டு எப்படி அவல் பழைய உணவோ புட்டு அப்படி பழைய உணவு. இப்போ நம்ம ஊரில் அவ்வளவு நல்ல உணவுகள் இருந்திருக்கு. அப்படி ஒரு ஸ்டீம் குக்குடு ஃபுட்டுக்குன்னு மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் ஃப்ரைடு ஃபுட்டுக்கும் ஸ்டீம் குக்குடு ஃபுட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆவியில் வேகும்போது அந்த அரிசியினுடைய சத்துக்கள் மாறாது. இப்போ நம்ம கொண்டாடுறோமே மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, நாம் ஏன் புட்டுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது? புட்டுக்கு அது மாதிரி நம்ம வேக வைக்கும்போது ஒரு சஸ்டைன்டு ஹீட் அந்த மாவில் கிடைத்து அந்த மாவு வந்து சத்தான ஒரு மாவாக நமக்கு கிடைக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியை இதே மாதிரி வறுத்து புட்டு மாவாக செய்து இதே போல் நம்ம வந்து புட்டு செய்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக அந்த மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த அரிசியினுடைய மருத்துவ குணமும் பெரியதளவு கெடு போகாமல் வேக வைத்து நமக்கு கிடைக்கும். நண்பர்களே, நம் உணவை அந்த அளவுக்கு நாம் பக்குவப்படுத்தி நம்ம சாப்பிட்ருக்கோம், பக்குவப்படுத்தி நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து குப்பை உணவுகளுக்குள்ளே போகிறோம். சிறுதானியங்களை திரும்ப கொண்டாடுவதற்கான அடிப்படை காரணம் அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அன்னைக்கு தெரியாது சிறுதானியம். முதலெல்லாம் நாங்கள் பேசும்போது சிறுதானியத்தை பற்றி பேசினா அதுவும் ஸ்டார்ச் தானே, ஏன் அதை போய் சொல்லிகிட்டே இருக்கீங்க? திணையில் ஸ்டார்ச் இல்லையா, வரகுல ஸ்டார்ச் இல்லையா, ராகியில் ஸ்டார்ச் இல்லையாமாங்க. ஸ்டார்ச் இருக்குது, ஆனால் அது சாதாரண ஸ்டார்ச் இல்லை, டக்குன்னு டீக்ரேட் ஆகி சர்க்கரையை கூட்டக்கூடிய ஸ்டார்ச் இல்லை. அதில் இருக்குது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அது மெல்ல தான் ஜீரணிக்கும். அதனால தான் ராத்திரியில் சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப நிறைய சாப்பிட முடியாது, குறைவாக. அரிசியை வெள்ளை அரிசி சாப்பிட்ற மாதிரி வரகரிசி சோறு சாப்பிட முடியாது, குறைவாகத்தான் சாப்பிட முடியும். அதுக்கு காரணம் அது லேஸில் பிரேக் ஆகாது. லேஸில் பிரேக் ஆகலை அப்படின்னாலே அது சர்க்கரை வியாதிக்கு நல்லது. வேகமாக உட்கிரகித்தால், வேகமாக அந்த அரிசியினுடைய குளுக்கோஸ், இப்போ நார்மலாக வெள்ளை அரிசியை வேக வச்சு வாயில் போட்டோம்னா வாயில் இருக்க உமிழ்நீரில் இருக்கக்கூடிய சலைவரி அமைலேஸே அதை பிரேக் பண்ணிடும். அதுவே வந்து டக்குன்னு குளுக்கோஸ் அப்சார்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். படுவேகமாக சர்க்கரை ரத்தத்தில் ஏறும். ஆனால் வரகரிசி சோறில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சோ பிற சிறுதானியங்களில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச்சோ அவ்வளோ வேகமாக ஏறாது. புட்டு மாவுக்கு நம்ம ஊரில் நம்ம அரிசி வெள்ளை அரிசி மாவை வச்சு பண்ணுறோம். இலங்கையில் ஒடியன் மாவை பயன்படுத்துகிறார்கள். ஒடியன்னா என்ன தெரியுமா? பனமாவு, பனங்கிழங்கு மாவு. பனங்கிழங்கின் மாவை வந்து பனங்கிழங்கை பற்றி அந்த பாடல் வந்துருச்சு ஒரு புறநானூரில். நாராயின்னு ஒரு பாட்டு இருக்குது. வறுமையில் சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக அந்த பனங்கிழங்கை அந்த காலத்தில் அப்படி சாப்பிட்ருக்காங்க. இன்றைக்கு ஒடியனை உற்று பார்க்கக்கூடிய மருத்துவ உலகம் இருக்கிறதுலே அதிக ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் அதில் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள்லாம் 2 நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சியில், நிறைய தொலைக்காட்சியில் வந்தது, மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச்னு திருவனந்தபுரத்தில் இருக்குது. அதனுடைய டைரக்டர், அதனுடைய மிகப்பெரிய விஞ்ஞானி, அவர் வந்து ஒரு அரிசியை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்.
டாடா நிறுவனம் அதை வந்து சந்தைப்படுத்துவதற்காக மத்திய அரசிடமிருந்து அது அதனுடைய லைசன்ஸ் உரிமையை வாங்கியிருக்கு. நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க, சார் சர்க்கரை வியாதியே வராதாமே அந்த அரிசி வந்து, அந்த அரிசிக்கு டிசைனர் ரைஸ் அப்படின்னு லோ ஜிஐ டிசைனர் ரைஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. எப்படி சார்னா அதனுடைய நுட்பம் என்னென்றால் அதில் அவங்க கொஞ்சம் கூடுதல் புரதம், இந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் சேர்த்து அந்த ரைஸ் கர்னலை கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு பேட்டன்ட் இதாக மத்திய அரசினுடைய அந்த நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிரான்ஸ்டிசிப்ளினரி ரிசர்ச் வந்து அதை செய்து டாடா நிறுவனம் இது சக்கரை வியாதிக்காரர்களுக்கு சந்தைப்படுத்தலாம் என்று ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுக்கான பின்னணியும் அந்த ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் தான். அப்போ நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம உணவு தினம் தினம் சாப்பிடக்கூடிய உணவில் வேகமாக ரத்தத்தில் சர்க்கரை சேர்க்காத உணவுகள் என்னன்னு தேடினா அங்கேயும் நம்ம மரபு உணவுகள் நமக்கான விடையோடு இருக்குது. ஏன் தினம் நம்ம வந்து பொங்கலை பச்சரிசியில் செய்யணும், புழுங்கல் அரிசியில் செய்யக்கூடாதா? புழுங்கல் அரிசி பச்சரிசியை விட புழுங்கல் அரிசி கொஞ்சம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறையும். அந்த புழுக்கம் கிடைச்சி அந்த அரிசி நெல்லோடு சேர்ந்து வேகும்போது கொஞ்சம் அதனோட அமைலோ பெக்டின் அப்படிம்பாங்க. அமைலோஸுங்கிறது குளுக்கோஸில் இருக்கிற சர்க்கரை, அந்த அமைலோ பெக்டின் காம்ப்ளெக்ஸ் கூடுச்சுன்னா கொஞ்சம் மெதுவாக சர்க்கரை கொடுக்கும். புழுங்கல் அரிசி பெட்டர் பச்சரிசியை விட. அதை விட பெட்டர் சிறுதானியத்தில் பொங்கல் சாப்பிட்றது. அதே சுவை தான் இருக்க போகுது, அதே சூடாக அதே சுவை. கூடுதலாக ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் கிடைக்குது, கொஞ்சம் துளி புரதம் கூட கிடைக்குது, அந்த லைகோபின் என்கிற அந்த அந்த ஃபினாலிக் காம்பவுண்ட்ஸ் கூட கிடைக்குது, கூட இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன் மற்ற அரிசியில் இருக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக மைக்ரோ நியூட்ரியன் கிடைக்குது. நம்ம அதுக்காக இது சாப்பிட்ட உடனே அந்த நோய் பேர் இந்த நோய் பேரும் சொல்லலை. பட் தினம் தினம் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளில் இப்படியான சத்துக்களை தேடி தேடி எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே. பழைய தமிழர் உணவை திரும்பவும் திரும்பவும் வலியுறுத்தி சொல்வதற்கான காரணம், பழந்தமிழரில் புட்டு அவிக்கும் போது புட்டுக்கு அவன் பேட்டன்ட் வைக்கல, அவல் செய்கிறதுக்கு அவன் காப்புரிமை வச்சு அதை சந்தைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு உருவாக்கலை. அன்றைக்கு உருவாக்குனது எல்லாம் இது நலம் பயக்கும், இது மக்களுக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் சேமித்து வைத்துக் கொள்ளலாம், வறுமையை போக்கும், பசியுள்ள காலத்தில் எனக்கானது, அப்படித்தான் அன்றைய உழவும் அன்றைய உழவிலிருந்து வந்த பொருட்களும் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு எல்லாவற்றிற்கு பின்னாடியும் காப்புரிமைகளும் வணிக சித்தாந்தங்களும் ஒட்டி கொண்டு இருக்கிறது. அப்போ அவற்றை கொஞ்சம் எச்சரிக்கையோடு அணுக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கும். அதனால்தான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்வது, பழைய உணவுகளை சற்று உற்று பார்க்கணும். அதில் ஏதேனும் நம்ம மருத்துவத்துக்கு நலமாக இருக்கக்கூடிய விஷயத்தை தினசரி பழக்கமாக வச்சுக்கொள்வோம். தினம் இதை எடுக்கும்போது தான் அந்த சர்க்கரை, இரத்த கொதிப்பு, புற்றுநோய்களினுடைய தாக்கத்தை நம்ம குறைக்க முடியும். உப்பை குறைச்சி கொள்ளணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு சொன்ன சமூகம், அவன் சொன்ன அர்த்தமே வேற. இந்த உப்பு போடலைன்னா இது கெட்டு போயிடும், அது கெடக்கூடிய பொருள், உப்பு அதனுடைய கெடுக்கக்கூடிய வேகத்தை குறைக்கும், அதனால தான் ஊறுகாய் போட்டு வையினா. அதுக்காக உப்பை தினம் சாப்பாட்டில் எல்லாத்துலேயும் அதிகமாக போட்டு சாப்பிடணும் எந்த இலக்கியத்திலும் சொல்லலை, உணவு இலக்கியங்களில் எதுலேயும் கிடையாது. ஆனால் நம்ம வந்து உப்பை அளவுக்கு அதிகமாக போடுறோம். எந்த அளவுக்கு அதிகமாக போடுறோன்னா, உலகத்திலேயே, நான் சும்மா சொல்லலை டேட்டாவோட சொல்கிறேன், உலகத்திலேயே மிக அதிகமாக உப்பு சாப்பிடக்கூடிய ஒரே கூட்டம் நம்ம தான். ஆனால் அந்த அளவுக்கு நமக்குலாம் சொரணா இருக்கான்னு தெரியல, அது வேற விஷயம். ஆனால் உலகத்தில் அவன் சொல்றது பர் டே 4 கிராம்ஸ் தான். ஒரு நாளைக்கு 4 கிராம் தான் அவர்கள் எடுக்க சொல்கிறார்கள். நாம் எடுப்பது நல்ல வீட்டில் போய் நல்ல கணக்கு போட்டு பாருங்க, ஒரு நாளைக்கு நம்ம வீட்டில் நம்ம சாப்பிடக்கூடிய உப்பினுடைய அளவு 8 கிராம் நண்பர்களே. 1 கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா 4 பேர் இருக்க வீட்டில் ஒரே மாதத்தில் காலி ஆகுது. அப்போ ஒரு ஆளுக்கு 250 கிராம், 30 நாளைக்கு கணக்கு போட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 8 கிராம் சாப்பிட்றோம். உலகத்தில் மற்ற எல்லார்களை விட நமக்கு வந்து நெஃப்ரான்ஸ் வந்து அளவு கம்மி. உண்மை. ஒரு ஆப்பிரிக்க நண்பருக்கோ இல்லை ஒரு மங்கோலிய நண்பருக்கோ இல்லை மேற்கத்திய நாட்டில் இருக்க நண்பருக்கோ இருக்கிற நெஃப்ரான்களின் அளவை விட இந்தியர்கள் ஆசியர்களுடைய நெஃப்ரான் அளவு சற்று குறைவு. அப்போ அவனை விட உப்பு நம்ம கம்மியாக சாப்பிடணும், ஆனால் அவனை விட அதிகமாக சாப்பிட்றோம். விளைவு என்ன தெரியுமா? சர்க்கரை வியாதியில் சிறுநீரக கோளாறு வரக்கூடிய நண்பர்கள் நம்ம ஊரில் தான் மிக அதிகம். மற்ற ஊரில் டயபெட்டிக் வந்தால் வரக்கூடிய மைக்ரோவாஸ்குலார் டேமேஜை விட நம்ம ஊரில் மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டே இருக்கிறது. ஸோ எல்லா நோய்களும் நம்மை துரத்தக்கூடிய அந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களையும் நாம் நிறுத்த கட்டுப்பாடில் வைப்பதற்கான முதல் மெனக்கெடல் இருக்க வேண்டிய இடம் உணவு. அந்த உணவை முதலில் நம் பழந்தமிழர் உணவில் தேடுவோம். சில நேரத்தில் அது கிடைக்காம போகலாம், இந்த சத்து அதில் இல்லை, பழைய உணவுகளில் இல்லை. அப்போ புதுமையாக இன்றைக்கு நவீன அறிவியல் சொல்லக்கூடிய விஷயத்தில் பாதுகாப்பான விஷயத்தை எடுத்துக்கொள்ளும். ஒமேகா 3 ஒமேகா 6 இன்னைக்கு ரொம்ப முக்கியமானதாக உலகம் முழுக்க வலியுறுத்தப்படுது.
அது ஆனால் சால்மன் ஃபிஷ்ஷில் தான் நிறைய இருக்குது, இல்லைன்னா ஃப்ளாக்ஸ் சீடில் கொஞ்சம் இருக்குது, சில வகையான ஆல்கேஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது நம்ம அன்னாடம் சாப்பிடக்கூடிய புளிக்குழம்புலையோ சாம்பார்லையோ ரசத்துலேயோ இல்லை, நம்ம ஊர் மீன்களில் இல்லை. ஆனால் அந்த ஒமேகா 3 அமிலங்கள் சாப்பிடுவது வந்து அந்த கெட்ட கொழுப்பு போய் குருதியினுடைய நாளங்களில் போய் படிகிறத குறைக்குதுன்னு கண்டுபிடிக்கிறான். அப்போ சால்மன் ஃபிஷ் கிடச்சா அதை வாங்கி சாப்பிட்றதோ இல்லைன்னா அதனோட ஃபிஷ் ஆயில் எடுத்துக்கொள்றதோ தப்பு இல்லை. ஆனால் அதை விட்டு எல்லா உணவுகளையும் நவீன உணவுகளுக்கு பின்னாடி நம்ம போகிற ஒரு பழக்கத்தை நாம் மாற்ற வேண்டும். நண்பர்களே, இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நம்ம சர்க்கரை கூடுது, இரத்த கொழுப்பு கூடுது, புற்றுநோய்கள் கூடுது, இதெல்லாம் புள்ளி விவரங்கள் சொல்லக்கூடிய உண்மை. அதைத்தான் இவ்வளோ நேரம் அதை பாதுகாப்பாக நம்ம உணவில் எடுத்துக்கொள்ளணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறேன். இதையெல்லாம் தாண்டி நம் ஊரில் சத்தம் இல்லாமல் கூடிக்கொண்டிருக்கிற இன்னொரு பெரிய நோய் மது வெறி நோய். ஆளாளுக்கு மது சாப்பிடுவதை வந்து இயல்பாக ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். நான் சின்ன பிள்ளையில் இந்த பக்கம் இங்கே தான் இருந்தேன், தெற்குத்தாரம் உங்களுக்கு தெரியல, பெருமாள்புரத்தில் அங்கெல்லாம். அப்புறம் பெருமாள்புரத்துலேருந்து சேவேஸுக்கு வரும்போது மெயின் ரோடு வழியாக நாங்கள் சைக்கிளில் வருவோம். சில நாட்களில் அந்த பக்கம் இன்னொரு குளத்தாங்கிற வழியாக ஒரு பாதை உண்டு. அந்த பாதையில் நாங்கள் ஒரு நண்பர்களோட 2-3 பேர் போயிட்டு வரதை ஒரு நாள் எங்கள் அப்பா பார்த்துட்டார். அவர் இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, என்னை பார்த்துட்டார். அவ்வளவு திட்டு வீட்டில், உன்னை யார் அந்த பக்கம் துடி போச்சு சொன்னா, நீ நேரம் அப்படி பாதை இருக்குல்ல, சைக்கிள் அப்படி போக வேண்டியதானே, எதுக்காக அந்த குளத்தாங்கிற வழியாக போனேன்னு. என்ன காரணம் தெரியுமா? அந்த இடத்தில் ஒரு கள்ளுக்கடை இருந்தது, ஒரு சாராய கடை இருந்தது. சாராய கடை வழியாக போவதையே அவமானமாக பார்த்த கூட்டம். அப்படி இருந்ததுனால தான் இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி யோசிக்காமல் இருக்க முடிகிறது. ஆனால் இன்னைக்கு சோஷியல் ட்ரிங்கிங் சார், கொஞ்சமாக குடிச்சா கெட்ட கொழுப்பு குறையணும் மருத்துவர் கூட அப்படி ஒரு வேலும் சொன்னதில்லை. கொஞ்சமாக குடிச்சா கெட்ட கொழுப்பு வரும், அந்த டாக்டருக்கு எவனோ ஊற்றி கொடுத்துருப்பான். அப்படி எந்த ஒரு மருத்துவ விஞ்ஞானம் மிக தெளிவாக சொல்லுது. பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் இப்போ கூட பப்ளிஷ் ஆகிருக்கு. 12 ஆண்டுகள் தொடர்ச்சியாக குடிக்கிறவனை அவன் எவ்வளவு குடிக்கிறான், எந்த அளவு குடிக்கிறான், கூட எதெல்லாம் வச்சு சாப்பிட்றான், எல்லாத்தையும் ஆய்ந்து அவர்கள் சொன்ன ஆர்டிகளுடைய தலைப்பு என்ன தெரியுமா? கூகுள் பண்ணுங்க, ChatGPT பண்ணுங்க, பெர்ப்ளெக்சிட்டியில் கேளுங்க, சும்மா சொல்லலை. அவர்கள் சொன்ன வார்த்தை, யுவர் ப்ராப்ளம் கேன் ஸ்டார்ட் இன் யுவர் ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால். நீ கொஞ்சமாக குடிச்சா எனக்கு வராதெல்லாம் நினைக்கவே முடியாது. எத்தனையோ நண்பர்களை பார்க்குறோம், டீகாம்பன்சேட்டட் லிவர் சிரோசிஸ், ஆல்கஹாலிக் லிவர் சிரோசிஸ், இப்படி பார்க்கிற கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது சத்தம் இல்லாமல். எல்லா மருத்துவமனைகளிலும் ஈரலைக்கான தனி பிரிவை கொஞ்சம் விரிவாக்கம் செய்யணும், நிறைய லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கான தேவைகள் வரும் என்று மருத்துவ உலகம் பார்க்கிறது. அது நமக்கானது இல்லை, மது தேவையில்லை. நம்ம கல்லுண்ட கூட்டம் தான். நம்ம சைனர்கள் தான் வந்து கல்லுண்ணாமை புலால் உண்ணாமை முதல்ல நம்ம தமிழ் மக்களில் மதத்தில் விதைச்சாங்க. அந்த கள் வேண்டாம் என்று முதல்ல மனதில் எடுத்ததற்கான காரணம் அன்னைக்கு மருத்துவ சிரோசிஸ் அறிவுக்காக அல்ல. அவர்கள் அன்றைக்கு எடுத்த முடிவு, கள் சாப்பிடுவது மனதை பேதமையாக்குது, தேவையில்லை, அது நல்லதாக இருந்தாலும் அது எனக்கு வேண்டாம். மனசை அளவுக்கு அதிகமாக குடித்தவர்களுடைய அராஜகங்கள் பெரிய அளவில் வருதுன்னு அதை வேண்டாம்னு அன்னைக்கு எழுதுறாங்க. நமக்கு எதுக்கு மது? நம்ம வந்து இன்னைக்கு அதை லேசாக மேம்போக்குத்தனமாக, அது ஒரு மேப்படித்தனமாக மேதாவித்தனமாக கொஞ்சம் எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் சோஷியல் ட்ரிங்கிங். இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை பல்வேறு பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் மதுவினால் தான் ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, மதுவை ஒருபோதும் ஆதரிக்காதீர்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.